வணக்கம் மக்களே! நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரிஞ்சு மாமா பாட்காஸ்ட். சமீபத்தில வந்த விடுதலை 2 பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. படம் வந்து 2 நாள் தான் ஆகுது. சரி நம்மளும் பேசிடுவோம். ஒரு ரிவ்யூவ குடுத்துடலான்ட்டு என்னோட சாகச்சிறந்த 2 நண்பர்கள் வணக்கம், வணக்கம் அமரன். வணக்கம் குறிஞ்சி மாமா. வணக்கம் வணக்கம் ஒரு 2 பேருக்கும் வணக்கங்கள். வணக்கம் குத்தூசி. ஒரு வருஷ இயர் இது வருஷ மாரி ஒரு ஆரம்பத்துல அ வருஷ ஒரு ஆரம்பத்துல சார் ஒரு பாட்காஸ்ட் கூப்பிட்டீங்க. வருஷம் அ முடிய போறப்ப திரும்ப ஒரு பாட்காஸ்ட் 1 கூப்பிடுறீங்க. வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 போதுங்க என்ன கேட்டா. நம்பலாம் அஜித் ரசிகர். ஓகேங்களா? எப்படி வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்குறாங்களோ, அது மாரி நாங்கலாம் வருஷத்துக்கு ஒரு பாட்காஸ்ட் தானயா போடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உள்ள வரோம். இல்ல இந்த படத்த வந்து இல்ல பேசறதுக்கான டாபிக் இருக்கும்ல. இப்ப ரொம்ப பிரபலமான ஒரு டாபிக் ஒரு ஒரு விஷயம் இருக்குதுனாலே நம்ம அத பேச போறோம்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வந்து தாக்கணும். அது இல்லாம அது வந்து அத ஏன் நம்ம மக்களுக்குள்ள பேசணும்னு சொல்றதுக்கான நியாயமான காரணம் இருக்குல்ல. அது அந்த ரிலவன்ட் மட்டும் தான் நாங்க எடுக்குறோம். அத நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். அந்த விஷயத்துல விடுதலை 2வ கண்டிப்பா பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கான பின்புலம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அரசியல் தான். ஓகேங்களா? அதனால தான் சரி இந்த டாபிக்க நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். சரி ஏதோ எல்லாரும் புரட்சிகர புரட்சிகரம் படமாமே. செவ்வணக்கத்தோட ஆரம்பிச்சிடலாமா? செவ்வணக்கம் வீர விடுதலைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அ. படம் பார்க்கலைன்னா ஏதோ குத்தம் செஞ்சவ மாரி எல்லாரும் பார்த்தாங்க. சரி சட்டு புட்டுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு நாளே போய் உட்காந்து பார்த்துட்டேன் நானும். குத்தூசி பார்த்தாச்சா நீங்க? பார்த்துட்டேன். அருமையான படம். உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நான் ஏன் பார்க்கணும், அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பேச போறது இந்த பாட்காஸ்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். ஓகே. அதுதான். ஏன் ஏன் பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்னு சொல்றது தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? விடுதலை 1 வந்து அவங்க எதிர்பார்த்த மாரி லெவலுக்கு வரல. அது கடைசியா எண்டு கார்ட்ல மட்டும் விடுதலை 2ல மீதி ஸ்டோரி சொல்லிக்கிறேன்ன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எமோஷனலா உட்கார வச்சாங்க. விடுதலை 2 வந்து முழுக்க முழுக்க எமோஷனல்களோட மூட்டை தான் அது. என்னென்ன உனக்கு வந்து எப்படி கிட்டத்தட்ட வந்து இந்த விஜய் படம் மாரி, உனக்கு லவ் இருக்கா? லவ் இருக்கி. சாங் இருக்கா? சாங் இருக்கி. புரட்சி இருக்கா? புரட்சி இருக்கி. துரோகம் இருக்கா? துரோகம் இருக்கி. ஃபைட் இருக்கா? ஃபைட் இருக்கின்னு சொல்ற மாரி ஒரு ஃபுல் க ஃபுல்லோட எப்படி சொல்றது? நீங்க மசாலா. எல்லாருமே மசாலா. ஓவர் மசாலா. அது எப்படி கிட்டத்தட்ட சென்னை பிரியாணி மாரி ஆயிடுச்சு. சென்னை பிரியாணில வந்து பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம பிரியாணி டேஸ்ட்டே தெரியாத லெவலுக்கு ரொம்ப அதிகமா மசாலா போட்டு பிரியாணி செய்வாங்க பார்த்தீங்களா? அது மாரி ஓவர் மசாலா போட்டு படத்த எடுத்துட்டாங்க. அண்ட் மீன்வைல் வந்து இந்த படம் எல்லாருக்கும் புடிச்சிருந்தது. அத நீங்க ஒத்துக்கணும். அது ஏன்னா ஒத்துக்கலாம். ஆனா ஆ, படம் முழுக்க எல்லாரும் ஷோல்டர தூக்கிட்டு, கஞ்சிய ம், உள்ள விட்டுக்கிட்டு விரச்சுக்கிட்டே இருந்த மாரி கொஞ்சம் இருந்துச்சு. அது என்னடா ம். அது கொஞ்சமாவது ஷோல்டர இறக்குங்கடா அப்படிங்கிற மாரி இருந்துச்சே. உள்ள எல்லாரும் அது அது வழக்கமா என்ன அப்படின்னா, ஒரு நேஷனலிஸ்ட் ஃபிலிம்ல அமரன் மாரி படம் வந்துட்டா தான் எல்லாரும் வந்து அப்படியே அ ஒரு என்ன இந்த ராணுவ கட்டமைப்புல எல்லாரும் உட்கார்ந்திருப்பாங்க. இந்த படமும் அப்படிதான் இருக்கு. எல்லாம் வசனமெல்லாம் தெறிக்குது அப்படின்னாங்க. கொஞ்ச நேரமா தெறிச்சுட்டு இருந்த மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் காதுல ரத்தம் வர மாரி இல்ல உங்களுக்கு? அப்படிதான் இருந்தது. இல்ல காதுல ரத்தம் வரா மாரி இருந்ததுன்னு கேட்டா, என்னால அ அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதோட ஸ்க்ரீன் பிளேவோட ஸ்பீட் இருக்குல்ல, அது ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப சுவாரஸ்யமா, டக்கு 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 டக்குன்னு இருந்தது. எந்த இடத்துலயுமே ஸ்லோவாவே ஆவல கதை. கரெக்ட்டா? ஸ்லோ ஆச்சா எங்கேயாச்சு? கதை ஸ்லோவே ஆகல. கதை டக்கு டக்கு எனக்கு டக்குன்னு ரொம்ப நவுந்துகிட்டே லேகா போச்சு. இருந்த மாரி எனக்கு ரொம்ப லேகா இருந்த மாரி இருந்துச்சுங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அ ம், எனக்கு புடிச்சிருந்தது. ரொம்ப வேகமா நகர்ந்தது. ஆனா செகண்ட் ம், ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு வேணுங்கிற வேகம் படத்துல இல்ல. ம். தேவையில்லாம அதிகமான வசனங்கள வச்சுட்டாங்களோ! எளிமையா புரிய வேண்டிய விஷயத்த வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா, அ ரொம்ப நுணுக்கமா சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப இழுத்துட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஆனா படத்துல வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இந்த அ க கம்யூனி கம்யூனிசம் சார்ந்த ஜார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. கலைச்சொற்கள யூஸ் பண்ணாங்க. ஆ அது வந்து நேர்த்தி கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாவே யூஸ் பண்ண மாரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஜார்கன்ஸ்லாம். இப்போ உழைப்பு சக்தினா என்ன? ஒரு ஒரு அந்த இது இருக்கும்ல, சர்க்கரை ஆலையில வந்து லாபம்னா என்ன? கூலினா என்ன? உங்களுக்கு குடுக்கப்படாத கூலிய தான் அவன் லாபமா எடுக்குறான். அப்படின்னு சொல்ற மாரி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நல்ல ஆமாமா. அது அ ம், ஏன் வந்து பக்காவா ரீச் ஆயிருச்சுன்னா, அந்த கான்ஃப்ளிக்ட் ஃபர்ஸ்ட் அவன் கிரியேட் பண்ணிடுறான் பாத்தீங்களா? அந்த பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை நடக்குதுன்னு முடிவாயிடுது. இந்த பிரச்சனை ம், வந்து தொழிலாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. இல்ல சண்டை போயிட்டு இருக்கு. போன பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த கேகே கேரக்டர் வந்து பேசுது.
உங்களோட வந்து அந்த லாபம் வந்து எங்கிருந்து உற்பத்தி எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சூப்பரா அது ஸ்டக் ஆகுது. ஓகேங்க இப்போ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு வந்து அந்த அந்த வசனத்துல வந்து கேகே கேரக்டர் ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிளிக் காட்டுன்னு வச்சுங்களேன், அது வந்து அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு வெற்றியோட கொஞ்சம் பிரில்லியன்ஸ் அது உண்மையிலே. அவன் கொஞ்சம் கொஞ்சம் பல்ச பூச்சி அழகா பண்றோம் அப்பல படத்தெல்லாம். வெற்றி நல்லாவே நேர்த்தியாவே பண்ணாரு. ஒரு ஸ்பாய்லர் வந்து சொல்லிடலாம். விடுதலை படத்துல நாங்க வந்து கதையை சொல்ல போறது கிடையாது. ஆனா அந்த கதையில இருக்கிற விஷயங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நாங்க இங்க படம் பார்க்காதவங்க இதை கேட்கணும் அவசியம். உங்களுக்கு வந்து ஸ்பாய்லரா இருக்கும் அப்படின்னு பட்சத்துல நீங்க அதை கேட்க தேவையில்ல. இது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் தான். ஓகேங்களா? சொல்லுங்க ரவி. நீங்க சொல்லுங்க, இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்த்துருக்கீங்க. எப்படி ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆனாங்க? நீங்க எப்படி ரியாக்ட் ஆனீங்க? நீங்க வேற ரெண்டு ரெண்டு மூத்த தோழர்கள் கூட உட்காந்து பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வேற கிடைச்சது. இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? ஆமா, அஹ் மூத்த தோழர்கள் கூட தான் பார்த்தேன். ரொம்ப மூத்த தோழர்கள் வேற அவங்க. படம் பார்த்தேன். முதல்ல வந்து இந்த பாட்காஸ்ட்லயே வந்து நான் வந்து கிரிட்டிக்ஸ் மட்டும் வச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து படத்துல என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் பேசிடுறேன். கிரிட்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றிமாறனோட ஆர்ட் எப்பவுமே வந்து திரைக்கதை எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா இந்த படம் அந்த அளவு சுவாரஸ்யம் கிடையாது. நீங்க அசுரன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, படம் உள்ள போன மாதிரி தெரியும். திடீர்னு படம் முடிஞ்சு வெளில வர மாதிரி இருக்கும். என்னடா படம் முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். இப்ப வடசென்னையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். போட்டீங்கன்னா அப்படியே படம் போறதே தெரியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். படம் முடிஞ்சதும் இன்னொரு பார்ட் இருந்தா நல்லா இருக்குமே, அதையும் உட்காந்து பார்க்கலாமேன்னு தோணும். இது வந்து அந்த அளவுக்கு இல்ல. இது வந்து கொஞ்சம் லேகிங் தான். ஆனா ம், அதுக்குன்னு சொல்லி ரொம்ப லேகிங் எல்லாம் கிடையாது. இருக்கு. படத்தை வந்து உட்காந்து பார்த்துடலாம். ஒன் டைம் வாட்சபிள், மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். படம் வந்து ஆர்ட் வந்து ரொம்ப அழகா தான் இருந்தது. நடிப்பு வந்து எல்லாருடைய நடிப்பும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலா நம்ம ஹீரோ, 2 ஹீரோவுமே இருக்கிறாங்க. ஹீரோயின், அப்புறம் நம்ம கிஷோர், கேங்கிற கேரக்டர்ல வர்ற கிஷோர், அதுக்கப்புறம் கூட நடிச்ச எல்லா சக தோழர்கள், போலீஸு, அந்த கலெக்டரா வர்ற நபர், அப்புறம் சீஃப் செக்ரட்டரியா வர்ற நபர், எஸ்பியா வர்றவர், எல்லாருமே வந்து அற்புதமா நடிச்சிருந்தாங்க. அவங்கவுங்க கேரக்டர் வந்து எல்லாமே வெயிட்டா இருந்தது. சும்மா எடுத்தோம் ஒரு கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்லாம் இல்லாம ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அந்த கேரக்டருக்குன்னு ஒரு தனியா ஒரு சில கேரக்டர்ஸ், அதான் கேரக்டர்னால அந்த என்ன கதைக்கு அவனுக்கு அந்த கதைக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். ஒரு கேரக்டர் உள்ள இருக்குன்னா சம்பந்தமே ஆமா. இல்லாம டாட்டா காட்டிட்டு போறதோ, இல்லைன்னா வந்து ம். பேக்ரவுண்ட்ல ஒரு ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அந்த கேரக்டர்லாம் இல்லை டிசைன் பண்ண. ஆமா. அது ஆமா. ஃபங்க்ஷன் அது ஆகுது. கதைக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது. அது ஆமா. மக்களுக்குள்ளேயும் ஒரு ஃபங்க்ஷனை ஏற்படுது. ஆமா. அது இருந்துட்டு. அப்புறம் படம் வந்து பழைய படத்தோட தொடர்ச்சி தான் அப்படிங்கும்போது, ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டு பட்டுன்னு வேக வேகமா வசனமெல்லாம் பேசுற மாரி இருந்துச்சு. பேசி முடிச்சதும், அ விஜய் சேதுபதிய வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட லாஜிக் பிழைகள்லாம் இருக்குன்னு வைங்க. என்னடா ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரெபல புடிச்சிருக்காங்க. ஒரு நக்சல் மாவோயிஸ்ட்ட புடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, சும்மா ஒரு 3 போலீஸு, பின்னாடி ஒரு போலீஸு, 3 போலீஸு, அடையாளம் தெரியாத காட்டுக்குள்ளார உட்காந்து கூட்டு போ. ஒரு விலங்க மட்டும் மாட்டி கூட்டு போ. அப்படின்னு ஒத்த டிரைவரை துப்பாக்கி நம்பி. அதுவும் ஆமா, ஒத்த டிரைவரை நம்பி. சஸ்பெண்ட் ஆன டிரைவரை, ஐயோ உன் ஈகோக்காகலாம் சஸ்பெண்ட் பண்ணாதப்பா. வா, அந்த டிரைவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்ன்னு சொல்லிட்டு 4 பேர். ஏங்க ஒரு 10 பேராச்சும் அனுப்பிச்சிருக்கலாம். ஒரு பேஸ் கேம்ப்ல இருந்து ஒரு பெட்டாலியன் இருக்கு. கரெக்ட்டா ஒரு 3 கம்பெனி இருக்கு அதுல. 3 பெட்டாலியன் ஆமா. இருக்கு. 3 அ பெட்டாலியன்ல இருந்து 4 பேர் அனுப்புறானுங்க. வெட்கமே எல்லாரும் இல்லாம. சவ் சாப்பிட்டு எப்படா வேலைக்கு போலான்னு ரெடியா உட்கார்ந்திருக்கிற பட்டாளியன் அவ்வளோ பேர் இருந்தும், அவங்கலாம் வேணாம். அவங்களோட மொத்த வேலையும் அவ்வளோதானே. 200 பேரோட வேலையும் என்ன? அந்த வாத்தியார புடிக்க தான் வந்தாங்க. இப்ப ஆமா. புடிச்சாச்சுங்கிறப்ப 10 பேர மட்டும் அனுப்பி இந்தா பாத்துக்க அப்படின்னு காட்டுக்குள்ளார அனுப்பிவிட்டா என்னவா இருக்கும்? இருந்தாலும் சரி, அ வெற்றி படம் அப்படிங்கிறப்ப நம்ம லாஜிக் எல்லாத்தையும் அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு படம் பார்க்குறோம்னு வைங்க. பார்க்கும்போது கூட்டு போறாங்க. கூட்டு போற ஆக்சுவலா இடத்துக்கு 10 பேர் நீங்க பாருங்க, ஒரு கற்பனைக்கு சொல்றேன். ஒரு 10 பேர கூட்டின்னு போயிருந்தாங்கன்னா, வாத்தியார் வாய திறக்கும்போது 7வது நபர் டக்குன்னு குத்துறா மாரி. ஓகேங்களா? 4 பேர் இருக்கனால அடிக்காம இட்டுன்னு போயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும். ஆமா. வாத்தியார் இன்னொன்னு போற வழியில கதை சொல்லிட்டே போறாரு. ஆனா கதை சொல்லிட்டு போறது வந்து நெறைய உதாரணங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த மாரியான ஒரு நபர்கள வந்து கைது பண்ணாங்கன்னா, சுத்தி இருக்கிற போலீஸ்கள் வந்து கதை கேட்பாங்க. அது வந்து நடக்கிறது தான். சிறைக்குள்ளாரையும் வந்து அவர உட்கார வச்சு, சுற்றி எல்லாரும் உட்கார்ந்து கதை கேட்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அவர் கதை சொல்றத வந்து கேட்கும்போது, அது எல்லாருக்கும் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா அவரு சாதாரண ஆள் இல்லல்ல. பல கொலைகள், அ பல பண்ணையார்கள கொலை பண்ணியிருக்காரு. என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில அப்படின்னு பரவால்ல. கேட்கறாங்க. அழித்தொழிப்பு பண்ணியிருக்காரு. அவங்க ஆமா. சொல்ற வார்த்தையே பயன்படுத்துங்க.
ஆமா. அதாவது கோடாரியில 3 எலுமிச்சம்பழத்த குத்துனா அது பேரு வதம். ஆனா இவரு பண்ணதுக்கு பேரு வதம் கிடையாது. அழித்தொழிப்பு. அது முக்கியமான வார்த்தை. அத மறந்துட்டேன். அ. ஸோ அத பண்றாரு. ஸோ அவருடைய கதைய சொல்றாங்க. அந்த கதை வந்து ஆரம்பிச்ச இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அது அவரு ஒரு வாழ்க்கையில என்ன மாரியான ஒரு பிரச்சனைய பார்க்குறாரு. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அவரு வந்து எப்படி ஒரு இடதுசாரி தத்துவத்த நோக்கி ஈர்க்கப்படுறாரு. இடதுசாரி தத்துவத்துக்குள்ளர போனோம்னா, அது என்னன்னு புரிஞ்சுட்டு, எப்படி அவர் கதை ஆரம்பிக்குது, அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது படத்துல. ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போனாங்க. அதுல சின்ன சின்ன லாஜிக் மீறல்கள், கொஞ்சம் கொஞ்சம் தப்பு எல்லாமே இருந்ததுன்னு வைங்க. ஆனா அது எல்லாத்தையும் வந்து படத்தோட ஸ்பீடுக்கு நம்ம இக்னோர் பண்ணிடலாம். போனா போகுது அப்படின்னு விட்டுறலாம். முக்கியமா வந்து ஆ பண்ணையார்களுடைய சாதிய கொடுமைகள் அந்த காலத்துல, அதாவது 1960கள், 70கள், 80கள்ல நடந்த பண்ணையார்களுடைய சாதிய கொடுமைகள்ல வந்து படத்துல காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆலை தொழிற்சா ஒரு ஒரு கரும்பு ஆலையில தொழிற்சங்கம் கட்டுற பிரச்சனைய காமிக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் சம்பந்தமான நடவடிக்கைகள்ல, போராட்டங்கள்ல, அந்த விவசாய கூலிகளுக்கான போராட்டங்கள்ல எப்படியெல்லாம் இவரு ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. ஓ! இது வந்து என்ன அப்டின்னா, இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அந்த காலகட்டத்தில எப்படி இயங்குனாங்க? அப்படிங்கிற மாரி படத்துல காமிச்சிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது. இல்ல அதாவது அத யாருக்காக இயங்குனாங்க அப்படின்னு சொல்றதையும் தெளிவா கன்வே பண்ணாங்க. யாருக்காக இயங்குனாங்க? கம்யூனிஸ்டுகள் எந்த இடத்துக்கு போனாங்க? எந்த ம். இடத்துல இருந்து மக்கள வந்து அணி திரட்டாங்க? எந்த மக்கள் சார்பா அவங்க பேசுனாங்கன்னு சொல்றத இந்த படம் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ற மாரி தான் குடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் சங்கம் அமைப்பதற்கான நோக்கம் இருக்குல்ல, அது வந்து இந்த தொழிலாளிகளோட வர்க்க நலன். எதுக்காக தொழிலாளிகளோட வர்க்க நலன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லும்போது, கம்யூனிஸ்ட் சங்கங்கள் உள்ள வரும்போது, அதாவது சிவப்பு கொடி கொண்ட போர்த்திய சங்கங்கள் உள்ள வரும்போது, தமிழ்நாட்டுல உள்ள வரும்போது, அதுக்கான எதிர் எதிர் சங்கமும், பண்ணையார்களும், முதலாளிகளும், அப்புறம் ஜமீன்தார்களும் சேர்ந்து அ அது அந்த முதலாளி நெல் உற்பத்தியாளர் சங்கம்னு நெனைக்கிறேன். அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்த பதிவு பண்ற சீனையும் அந்த படத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிறப்பான விஷயம். அவங்களோட முழு நேர பணி என்பது, இந்த தொழிலாளிகள அச்சுறுத்தி, அவங்களுக்கு சாதகமா இருக்கிற தோழர்கள கொலை பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சங்கம். அதுக்கு வந்து போலீஸ் வந்து உதவியா இருந்தது. அரசாங்கம் உதவியா இருந்தது. அரசாங்கத்தில் இயங்குகின்ற நபர்கள்லாம் உதவியா இருந்தாங்கன்னு சொல்றத, ஆனா வெற்றிமாறன் ஆ ஆக்சுவலா என் கிளாஸ்மேட் ஒருத்தர் கேட்டாருங்க என்கிட்ட, நம்ம இதெல்லாம் பேசுறதுனால திடீர்னு கேட்டாரு, அவர் படம் பார்த்தாரு, இன்னைக்கு காலைல கேட்டாரு. எனக்கு ஒரு டவுட்டு, இவங்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவன் சங்கம் கட்டுறாங்க, ஒரு நியாயம் இருக்குது. இவங்க என்னதுங்க சங்கம் கட்டுனுறாங்க, இவங்க ஏங்க பாதிக்கப்படுறாங்க, இவங்க தான் வந்து போற பொண்ணுல வந்து ஈவ்டீசிங் பண்ணுறாங்களே சொல்லிட்டு அவர் கேட்டாரு. அது ஒரு பொது புத்தியில அவர் கேட்டாலும் உண்மையில செம்மையா இருந்தது. எப்படி வந்து இப்போ வந்து சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி, இல்ல ஒரு மாஃபியா மாதிரி ஃபார்ம் பண்ணி, இப்ப இருக்கிற பெருமுதலாளிகள் வந்து ஒரு இதுல வந்து ஒரு ஒரு பொருளோட விலை வந்து இதுதான், மினிமம் பிரைஸ் இதுதான் சஸ்டெயின் பண்ண வைக்கிறாங்களோ, கண்டினியூவஸ் அந்த இன்கிரீஸ் காலத்துல பண்றாங்க. பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது அது சொல்லியிருந்த விதம் வந்து நல்லா இருந்தது உண்மையிலே. இப்போ இது வந்து அந்த ஒரு பொதுமக்களுக்கோ இல்ல வந்து ஒரு ஏபொலிட்டிக்கல் குரூப்புக்கு வந்து எப்படி போய் சேரும்ன்றது நம்மளுக்கு தெரியல. அது அது வந்து ஒரு தொடர் விவாதம் வந்து இங்க இருக்கிற வந்து அரசியல் இயக்கவாதிகள் வந்து பண்ண வேண்டிய விஷயம். அது வந்து மாறினே இருக்கும். ஏன் இந்த படத்தை வந்து நான் தப்பா எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல வந்து வெற்றிமாறனே அதை மாத்துறதுக்கான பல வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அவர் வந்து இல்ல நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லிட்டு பேசுற ஒரு ஆள் இல்ல. என்னை பொறுத்தவரைக்கும் இதுல வந்து இந்த சினிமா இயக்குனர்கள் மிக முக்கியமா தமிழ் சினிமா இயக்குனர்கள் பண்ற ஒரு அயோக்கியத்தனமான விஷயங்கள் வந்து இதுலயும் நடக்குது. இப்போ மத்த சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இயங்கல இல்ல கிரிஞ்சு. என்னன்னா மத்த சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பேரலல் சினிமான்னு ஒண்ணு இருக்கும். இல்ல ஒண்ணு வந்து இந்த நம்ம இந்த கமர்ஷியல் மூவிஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும். ஆனா தமிழ்நாடு சினாரியோ வந்து அது ஏன் அந்த மாதிரி கட்டமைச்சாங்களா இல்ல அது வந்து தானா உருவாச்சான்னு தெரியல. பேரல் சினிமா பாக்குறவனும் ஒரே குரூப் தான், கமர்ஷியல் சினிமா பாக்குறவனும் ஒரே குரூப் தான். இப்போ நீங்க நாகராஜ் மஜுலே, அப்புறமா வந்து ஷாம் பெனகல், இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் வந்து ஒரு ஆர்ட் பிலிம், தீபா மேத்தா, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் பிலிம், அதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் அங்க இருப்பாங்க. அவங்க வந்து கமர்ஷியல் வந்து பெருசா வே பண்ண மாட்டாங்க, இதுதான் பார்ப்பாங்க. இப்ப வெற்றிமாறன் வந்து என்ன பண்ணாங்க, ரெண்டுமே பார்க்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவர் வந்து படைப்புக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு ஒரு அவசியம் ஏற்பட்டுடுது இல்லைங்களா? இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு வைங்களேன், நீங்க அவர் வந்து படத்து ஓப்பனிங்ல வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போடுறாரு, இது வந்து ஒரு கற்பனை கதை அதுன்னு சொல்லிட்டு பிளா 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 ஏதோ கதை விடுறாரு.
இந்த சிகரெட் இது கொடுக்குற மாதிரி கொடுக்குறாருன்னு வைங்களேன். ஆனா அது உண்மையா? இது படம் பார்க்குற விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு 4-5 கேரக்டரை வந்து எம்எல்ல இருந்து எம்ல இருந்து சிபிஐ எம்எல்ல இருந்து சிபிஐ எம்ல இருந்து கேரக்டரை தூக்கி வச்சுதான் அவன் பேசுறாரு. அவங்களோட வாழ்க்கை பயணத்தை தான் வந்து அங்கங்க பாட்டா ஹைலைட் பண்ணி காட்டுறாருன்னு சொல்லிட்டு வருது. அப்போ அந்த கதாபாத்திரங்களுக்கு வந்து ஒரு உண்மை தன்மையை வந்து கொடுக்கணும். நீங்க அதை விட்டு அதை சதைக்கிறது ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அது ரொம்ப எனக்கு ஏத்துக்க முடியாத விஷயம். இப்ப அந்த கேகே கேரக்டர் வந்து பி சீனிவாச ராவ் கேரக்டராகவும் போர்ட்ரே பண்றாரு. அவரோட இறப்பு வந்து தலப்பால் குப்புவோட கேரக்டராகவும் போர்ட்ரே பண்றாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி கேரக்டரை வந்து இவரு பொன்பருப்பு தமிழரசன் மாதிரியும் காட்டுறாரு, புலவர் கலிய பெருமாள் மாதிரியும் காட்டுறாரு. 2 கேரக்டரும் வந்து இன்டெலிஜென்ட் பண்ணி ஒரு விளையாடுற ஒரு கேம் ஆடுறாரு தெரியுமா? அது அந்த போராட்டம் எடுத்தவங்களுக்கான ஒரு விதமான ஒரு கைமைத்தன்மை தான் எனக்கு தோணுது. பாருங்க, நம்ம எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம 1008 மாற்று கருத்து இருக்கலாம். அவங்க போராடின விதம், நம்மளுக்கு அவங்க போராடின விதம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அதுல கூட இருக்கலாம். அது செகண்டரி. பிரைமரியா நம்ம என்ன பார்க்கணும்னா அது வந்து ஒரு நேர்மையா சொல்லிடுன்றான். நீ அதுல வந்து உன்னோட தாட் இன் ப்ராசஸ் வந்து சொல்லக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு பயோகிராஃபியை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஏன்னா வந்து சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் பெருந்திரளான மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வெளியே வந்திருக்காங்க. இல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 தீண்டாமை வந்து கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்ட மாதிரியே காட்டுவாரு. அது உண்மை, நடந்தது உண்மை. இந்த சாணிப்பால் விஷயம் காலியாகவும், அப்புறம் இந்த பின்வாசல் முறையில வந்து பெண்களை கூட்டின்னு வந்து முதலிரவு நடத்துறது காலியாகவும், அப்புறமா சவுக்கடி காலியாகும். நீங்க சவுக்கடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சவுக்குல வந்து இந்த ஆணி, அப்புறமா வந்து அந்த பாட்டில் ஓடு, அப்புறமா அந்த இதெல்லாம் போட்டு அந்த ஊற வச்சு தார்ல ஊற வச்சு அடிப்பாங்க. அடிக்கும் போது என்ன பண்ணுவோம், அந்த மேல் தோல் பட்டவனே மேல் தோல் பிச்சின்னு வரும். அந்த மாதிரியான ஒரு தண்டனைகள் அப்ப இருந்தது. சாணிபால் உங்களுக்கு தெரியும், சாணியை வந்து கரைச்சியே குடிக்க வைப்பாங்க. அவன் இந்த பின்வாசல் முறைன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து கல்யாணம் ஆன பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணையார்கள்கிட்ட வந்து இது படுத்துட்ட பிறகுதான் திருப்பி வந்து அவங்க கூட போய் சேரணும். இந்த முறையெல்லாம் இருக்குல்ல. இந்த முறையெல்லாம் வந்து ஒழிச்சது யாருன்னு பார்த்தா கம்யூனிஸ்டுகள் ஒழிச்சாங்க. அதை வந்து அவர் காட்டினாரு. ஆனா இது எங்க சூழ்நிலை ஏற்படுதுன்னா, அது எந்த இயக்கம் அதெல்லாம் சொல்லணும், சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி காட்டணும். இதெல்லாம் காட்டாத விட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தப்பான்னு பாக்குறேன். ஏன்னா பி சீனிவாச ராவ்ன்ற ஒரு கேரக்டர் வந்து காட்டின விதம் தப்பு தொடர். அவரோட பேக் ஸ்டோரி வந்து ஒண்ணு இருக்கு. என்னன்னா அவர் வந்து கர்நாடகா மாநிலம் எங்க வராரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கீழ்த்தஞ்சை கிராமத்துக்கு உள்ள வரும்போது அவர் வந்து பார்க்கறதுக்கு பணியார் மாதிரியே இருப்பாராம். அவர் வெள்ளைன்னு இருப்பாரு. அவன் மக்களே வந்து யோசிப்பாங்க, அப்போ என்ன இது இந்த மாதிரி இருக்காரு, இவரு போய் எப்படி நம்மளுக்காக குரல் கொடுப்பாரு, நம்மளுக்கு எப்படி விவசாய சங்கம் கட்டி கூலி உயர்வுலாம் கேட்க போறான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து அவரோட வந்து இந்த சித்தாந்தத்தை அவர் ஏத்துக்கின சித்தாந்தத்துக்காக உண்மையா இருக்கணும், மக்களுக்காக உண்மையா இருக்கணும் சொல்ற பண்ண உழைப்பு வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். அவர் ஃபர்ஸ்ட் அங்க போறது கூலி உழைப்பும் விவசாயத்தை சங்கத்தை கட்டி அமைக்க போறாரு. போன உடனே என்ன பண்றாரு, செய்தி பரிமாற்றங்கள் வந்து இப்போ மாதிரி இல்ல, டெலிபோன் எல்லாம் இல்ல. அப்போ துண்டுச்சீட்டு எழுதி கொடுக்குற முறை தானே. துண்டுச்சீட்டு எழுதி கொடுக்கும் போது ஒருத்தர் குத்துட்டு இதை போயிட்டு நீ அந்த ஊர்ல குத்துட்டு வாப்பான்னு சொல்லி குத்துட்டு வரான். அந்த போயிட்டு வரது ஒரு நாள் ஆகிறான். ஏன் ஒரு நாள் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஏங்க நாங்க தலித்துங்க, நான் வந்து அந்த தெருவுல போக முடியாது, இது சைக்கிள் தான் போறப்பல, நான் ஊரை சுத்தி அந்த ஆட்டு பாலத்தை கடந்து தாங்க போனாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது, எடுத்தோன்னே அந்த போராட்டத்தை, அந்த கூலி போராட்டத்தை பட்டன் கையை விட்டு ஃபர்ஸ்ட் எதுனா தெருவுல நுழையிற போராட்டம் தான் கையில் எடுப்பாரு. கையில் எடுத்து அதை வெற்றி காணுவாரு. அது வெற்றி காண பிறகு திருப்பி அந்த கூலி உழைப்பு போராட்டத்தை வந்து கையில் எடுப்பாங்க. அப்போ வந்து ஆதிக்க ஜாதின்னு சொல்லிக்கப்படுகிற ஒரு ஜாதிகளும் அப்புறமா வந்து தலித் சாதிகளும் ஒண்ணு சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. அப்போ வந்து அது அசைக்க முடியாத ஒரு பெரிய ஆல் இண்டியா கிசான் சபா உருவெடுக்கும், அது விவசாய சங்கமும் உருவெடுக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீ நேர்மையா காட்டாம, நீ விஜய் சேதுபதி கேரக்டரை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு, அந்த கருணை அடிப்படையில் விஜய் சேதுபதி போய் சேர்றான்னு சொல்ற ஒரு ஏகத்தனமான ஒரு அரசியல், ஒரு சினிமா எடுக்கும் முறை இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல. அது உண்மையிலேயே ரொம்ப கொஞ்சம் வருத்தத்துக்குரியதுதான். நம்ம இந்த ஆர்ட் பிலிம்ஸ் எடுக்கிறவங்க தனியா எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, தப்பா தான். ரொம்ப சினிமேட்டிக்கா போயிருச்சு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப சினிமேட்டிக்கா போனா மக்கள் கிட்ட வந்து அது உண்மை விஷயம் போய் சேராது. ஆமா, அது ஒரு வகையில உண்மைதான். அதாவது என்னன்னா, ரொம்ப அதிகமான மிகைப்படுத்திய காட்சி அமைப்புகள் தான் இருந்தது. முக்கியமா வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. அவருடைய காதல் திருமணம் அது சம்பந்தமா தான் அதிகமா பேசப்படுது. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, அவங்களுடைய துணைவியாருடைய ஃபேமிலியில என்ன பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா தான் பெரும்பாலுமே காட்டியிருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அங்க நடந்த நிஜமான பிரச்சனைகளை காமிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதுக்கு கூடுதலான அவகாசம் ஒதுக்கி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒதுக்கல. அதாவது பஞ்ச் டேலாக் வச்ச மாதிரி தொடர்ச்சியா வந்து திரும்ப திரும்ப அந்த என்ன கம்யூனிஸ்ட ஜாகரனா
ஜாகரன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணியே அந்த முதல் பாதியை வந்து படத்தை ஓட்டிட்ட மாதிரி தான் இருந்தது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் பண்ணலாம். அதாவது என்னன்னா, இடதுசாரிகள் வந்து கேள்வி கேட்கலாம். இதை நீ இன்னமும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாமேன்னு. ஆனா ஒரு வகையில வந்து நான் அதுக்கு பாராட்டுமே தெரிவிப்பேன். அதாவது வெற்றிமாறனுடைய இந்த செயலுக்காக நீ வந்து தவறா காமிச்சிட்ட அப்படின்னு சொல்றதை தாண்டி, நீ வந்து காமிச்சதுக்காகவாது உனக்கு ஒரு பாராட்டு அப்படின்னு பாராட்டும் கொடுக்கலாம். ஒரு பக்கம் கேரட்டு, ஒரு பக்கம் லத்திங்கிற மாதிரி பாராட்ட சொல்லிட்டு அதே வேலையில வந்து இந்த கேள்விகளும் குத்தூசி அடுக்கிய கேள்விகளையும் அவர் முன்னாடி வைக்கலாம். தவறே கிடையாது. ஓகே. இல்ல அவர் எட்டு மொழி நின்று பாராட்டல. அவர் தோல் மேல கை போட்டு வா மச்சான் டீ குடிச்சுனா நம்ம இது பண்ணுவோம்ல, விமர்சிப்போம்ல ஒரு சக ஃப்ரெண்ட சக தோழனை, அந்த மாதிரிதான் விமர்சிக்கணும். கமல் மாதிரி ஒரு கபோதி மாதிரி நம்ம விமர்சிக்கல. எதிர்த்து நினைக்க வச்சு அவன ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்லி விமர்சிக்கல. ஒரு நண்பனா விமர்சிக்கிறோம். அந்த இதுல வந்து அந்த மாதிரி விமர்சனம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம். ஆனா அது இப்ப வெற்றிமாறன் மாதிரியோ இல்ல அவங்க குரூப்ல யாராவது இந்த விஷயத்த கேட்டாங்களோ இல்ல நம்ம எழுதுறத பார்த்தாலோ கன்ஃபார்மா அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஆமா. நம்ம கமலை வந்து கடைசியா கபோதின்னு சொன்னீங்க, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம்? இல்லங்க ரொம்ப அசிங்கமா சொல்லாங்க. மணிவண்ணன் சொன்னார்ல, அது மாதிரி ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தையில கமலை திட்டலாம். அது நம்ம வேணா அப்புறம் கடைசியோட பேசலாம். ராமராவ் சொன்ன மாதிரி நிறைய உடைக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஓகே. அப்புறம் இன்டர்வல் சீனுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திருமணமெல்லாம் முடிஞ்சிருது. திரும்ப வந்து அவங்க காட்டுக்குள்ளார நடக்கிற விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. திரும்ப அவங்க காட்டுக்குள்ளார வழி தடுமாறி போற மாதிரியும், அதுக்கெல்லாம் வந்து புலவர் கலிய பெருமாளே வந்து அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் மீட்டு சரியான பாதையில கூட்டிட்டு போற மாதிரியும், திரும்ப வந்து அவருடைய சக போராளி தோழர்கள்லாம் வந்து அவரை கூட்டிட்டு போறதுக்கு வர மாதிரியும், சண்டை நடக்கிற மாதிரி எல்லாம் காமிக்குது. எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா நிறைய லாஜிக் ஓட்ட மிஸ்டேக், ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது. என்ன இதெல்லாம் இந்த மாதிரியா நடக்கும்? அதாவது இவ்வளவு பெரிய ஒரு நபரை பிடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு கட்டுக்கோப்பான காவல் இருக்கும். சரி, அட்லீஸ்ட் 10 பேரை அனுப்பிச்சிட்டு மலை மேல ஏத்திட்டாங்க, ஓகே. மலைக்கு கீழே இருக்கிற போலீஸுமா வந்து இவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம இருக்கும். கலியபெருமாளுடைய இடம் தானே தெரியாம இருந்திருக்கும். மற்றவர்களுடைய இடமெல்லாம் தெரியாம உளவுத்துறை என்ன அவ்வளவு முட்டாளா? அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரியாம போட்ட வர்றதுக்கு அந்த அளவுக்கு தான் படத்துல லாஜிக்கெல்லாம் இருந்தது. ஆனா டைட்டன் பண்ண மாட்டாங்களா? ஒருத்தரை அட்ரஸ் பண்ணாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பேஸ் கேம்ப், செகண்டரி கேம்ப்ஸ் எல்லாமே டைட்டன் பண்ணுவாங்க. செக்யூர் பண்ணி டைட்டன் பண்ணி அவனுக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் எப்படி சொல்றது, இது டியூட்டி கொடுப்பாங்க. நீ இப்போ வந்து டியூட்டி பண்ணி ஆகணும். உன்னோட ரேஞ்ச் வந்து 800 மீட்டர் ஆகுது. அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் வைட் ஆஃப்லியாச்சும் நீ ரேஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற டியூட்டிலாம் இருக்கு. யாராச்சும் பார்டர் போலீஸ்ல ஒர்க் பண்ணவங்க நீங்க பேசியிருந்தீங்கன்னா அந்த பார்டர் ரூட்டி ரேஞ்ச்லாம் என்னன்னு நம்மளுக்கு டீட்டெயிலாவே புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். இதை வந்து இந்த படத்துலயும் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு சமதளத்துல வந்து போலீஸ் இயங்கிறதுக்கான ஒரு எஸ்ஓபியே வந்து மலைவாழ் கிராமங்கள்ல, மலை பிரதேசங்கள்ல ஃபாலோ பண்ணுவோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு எஸ்ஓபியா இருக்கும். அதுக்கான தேவைகள்லாம் அதோட தேவைகள்னு சொல்றது வந்து அவங்களுக்கு என்ன எந்த மோட்டிவ்க்காக உள்ள இறங்கியிருக்காங்களோ அதை சார்ந்தே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுவுமே அந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல காட்டவே இல்லை. 4 போலீஸ் இந்த சைடு அதாவது 2 ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஒரு 2 கான்ஸ்டபிள், ஒரு டிரைவர், அவ்வளவுதான். 5 போலீஸ் நினைக்கிறேன். ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாருல, நியூஸ் அவங்களுக்கு எப்படியோ தெரியாம லீக் ஆயினே இருக்குது வெளியே. லீக் ஆகக்கூடாது. அவனை 3 நாள் வந்து அந்த பெருமாள் வாத்தியாரை ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ அந்த ஒரு பேச்சு வந்து 200 பேர் இருக்க பட்டாலியன் தெரிஞ்சு அவங்க மூலியமா லீக் ஆயிடுச்சு. இந்த இவங்க 5 பேர் போகும்போதே லீக் ஆகுது அவ்வளவு விஷயங்கள். அது மீறி வந்து அவர் 200 பேர் தெரிஞ்சா அது லீக் ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அந்த கான்ஃபிளிக்ட் அவர் வைக்கிறாருல்ல, நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி தானே பேசணும். அதாவது அவரு அரசாங்கத்துக்கு ஃபண்டு வரணுங்கிறதுக்காகவும் அரசாங்கத்துடைய அடுத்த மூவ் எல்லாத்தையும் இவ்வளவு பிளான் பண்ற அவரு கொஞ்சம் கலிய பெருமாளை என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கலாம். நான் அப்படித்தான் பாக்குறேன். ஓகே. எனக்கு இருந்தாலும் இன்னொரு கேள்வி கேட்க வந்தேன். கே பிள்ளைய வந்து கொல்லும் போது கே பிள்ளை ஒரு பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுறாரு. அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்ததா? கிஷோர் கேரக்டருங்களா? ஆமா. இல்ல அது சினிமா லிபரேஷன்ல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, இந்த சினிமா சுதந்திரம் சொல்லிட்டு, அதனாலதாங்க இது அது ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். இப்போ நாகராஜ் மாஜிலே மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கும், இப்போ வெற்றிமாறன் மாதிரி ஒரு ஆள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவருக்கு 2 ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஒண்ணு வந்து அவரை ப்ளீஸ் பண்ணிக்கணும். அவர் எடுக்க வந்த படங்கள் இது. நான் வந்து என்னோட ஆர்ட் ஃபார்முக்கு நான் வந்து உண்மையா இருக்கணும் சொல்லிட்டு எடுக்காரு. அந்த அதர் ஹேண்டு அது வந்து ஒரு பாப்புலிஸ்டிக் டைரக்டர். நீங்க எண்ட் ஆஃப் த டே வந்து அவர் வந்து அவர்கிட்ட அவரோட அரசியல் அதெல்லாம் செகண்டரி.
அவர் பாப்புலரிஸ்டிக் டைரக்டர். இப்போ அவர் அந்த ஆடியன்ஸும் ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். மிக பெருந்த பொருட்செலவுல படம் எடுத்துட்டு அந்த அந்த காசையும் திரும்பி பண்ணணும்ல. அப்போ இந்த விஷயம் நீங்க பண்ணும்போது நீங்க எண்ட் ஆஃப் தி டே எப்படியும் வந்தாலும் அந்த ஆளும் வர்க்க கருத்து அரசியல் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பக்கம் டாமினேட் பண்ற வாய்ப்பு இருக்கு. விச் மீன்ஸ் உங்களோட நீங்க சொல்ல வந்ததை வந்து உங்களால முழுமையா சொல்லியிருக்க முடியாது சூழ்நிலை ஏற்படும். அதுதான் இங்க பிரச்சனை இந்த மாதிரி ஒரு படைப்புகள்ன்ற நினைக்கிறேன். ஆமா. அது ஒரு பஞ்ச் டைலாக்லாம் பேசுனது பார்த்தா ஏதோ புதுப்பே புதுப்பேட்டை படத்துல நம்ம தனுஷ் வந்து வெட்றா என்னைய அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சரி ஓகே. ஏதோ வெற்றிமாறன் வந்து நமக்கு இடம் கொடுத்த இடத்துல கொஞ்சம் அவர் கமர்ஷியலாகவும் பார்த்துக்கிட்டாரு. காசும் பார்க்கணுமா இல்லையா, காசு முக்கியமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் வந்து கிரிட்டிக்ஸ் தான். ஆனா வெற்றிமாறன் தோல்ல கை போட்டுக்கிட்டு வைக்கிற கிரிட்டிக்ஸ் தான். குத்து சொன்ன மாதிரி கமலஹாசன் மாதிரி திட்டிக்கிட்டே வைக்கிற கிரிட்டிக்ஸ் இல்லை மிஸ்டர் வெற்றிமாறன். அடுத்து இந்த மாதிரி ஏதாவது அபத்தமான சீன்லாம் ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த லவ் சீன்லாம் வந்து ஒருவேளை எனக்கு எனக்கு அபத்தமான வயசாயிடுச்சு போல சீன் இருக்கு. கேட்டீங்க. எனக்கு அபத்தமான சீன் கேட்டீங்கன்னா இந்த சூரி கேரக்டர் தான் ஏன் பாஸ். விடுதலை 1லயும் ஓட்டல, விடுதலை 2லயும் ஓட்டல. எதுக்கு அந்த கேரக்டர் எதுக்கு வச்சு அதை பில்டப் ஒன்லையாவது பண்ணாங்கன்னு சூரிய தெரியல. ஏதோ விடுதலை ஒன்லையாவது சூரிய ஏதோ பல்ட்டி எல்லாம் அடிச்சு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. விடுதலை டூல்ல ஃபுல் படமும் சும்மா இருந்துட்டு கடைசியிலயும் சரி ஜீப் ஏதோ ஒரு ஓரமா விட்டுட்டு போன மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இதுக்கு ஒரு கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலா வந்து அந்த கடையில கால இருக்க டீம் வந்து இந்த கமெண்ட்டை கேட்டாங்கன்னா உண்மையிலேயே வந்து காண்டாயிடுவாங்க கிரிஞ்சு. ஏன்னா கதைய வந்து இந்த ஸ்டோரிய சொல்றதே அவருதான், அந்த ஸ்டோரி முடியறது அவர்கிட்ட தான். ஆனா அவையே நம்ம தட்டி விட்டு போறோம் பாத்தீங்களா. என்னடா டே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, கதை கதை விடுதலை 1ஆ இருக்கட்டும், விடுதலை 2ஆ இருக்கட்டும், அந்த அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஓகேங்களா? தாய்க்கு எழுதுற கடிதத்துல மகன் வந்து இப்படி வந்துட்டம்மா, இந்த மாதிரி விஷயத்த இப்படி பண்ணிட்டம்மா, அவரை நான் பிடிச்சிட்டம்மா, அதுக்கடுத்தது இந்த ஏன் பிடிச்சம்மா, இவரை பண்ணம்மா, அவர் ஏன் இப்படி பண்ணாருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சு முடிக்கிறார். இது வந்து ஒரு ஒரு ஆத்தர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி இது ஒரு 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 சினிமா துறையில இருக்கிற சினிமா திரைப்பட வடிவங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு வடிவம். அதாவது அதாவது நரேட்டர் கேஜிஎஃப் ஸ்டோரி. இருங்க. Voice அதாவது over. கேஜிஎஃப்ல பிரகாஷ்ராஜ் வெளியில இருந்து கதை சொல்ற மாதிரி இந்த ஆமா படத்துல உள்ள இருந்து கதை சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா கரெக்ட் தான் அதேதான் எக்ஸாக்ட்லி. அது உள்ள பதில் சொல்ற கதை சொல்ற மாதிரி தான் அந்த கதையே போகும். அதனால வந்து தான் எப்படி சூரி வந்து எப்படி அதாவது அந்த புலவர் கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கிறார், பெருமாள் கேரக்டர் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, சூரி வந்து போலீஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு, சூரி வந்து எப்படி அரசாங்கத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு, சூரி வந்து எப்படி வந்து இந்த மக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்ற ஒரு இண்டிவிஜுவலா தான் இருக்கும். கருத்தா இருக்கட்டும், இந்த படமே அப்படிதான் பிளாட் ஆயிருக்கு. ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த இந்த இண்டிவிஜுவல் பிளாட்ல அதுக்குள்ள வந்து சில விஷயங்கள் அந்த கலிய பெருமாளோட பிரச்சனைகள், அவரோட இயக்கம் கட்டுறது, சங்கம் கட்டுறது, அப்புறம் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துறது. அவர் தலைவர் ஆகுறதுன்னா இன்னைக்கு ஒரு எமோஷனலா நான் கத்தியை தூக்கிட்டு இந்த மக்கள்லாம் துன்பப்படுறாங்க, அதனால வந்து எமோஷனலா கத்தியை தூக்கிட்டு இந்த மக்களுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அவர் வரல. அவர் படிப்படியா வந்து எப்படி சொல்றது, ஒரு சாதாரண வாதியாரு இந்த அரசாங்க நம்புற போலீஸ நம்பி கூட்டின்னு வராரு. போலீஸ் வந்து ஆளும் வர்க்கமான அந்த பண்ணையார் ஜமீன்தார் சுத்தி நின்னு அவரை குத்தி போடுது. அதுல ஒரு பொழைக்கிறாரு. அதுக்கடுத்து கேகே கேகே காட்டுறாங்க. கேகே கேரக்டர் காட்டி அவங்கள பொழைச்சது. அது இல்லாம அரசியல் வகுப்புகள்லாம் வந்து பங்கேற்கிறாரு. அந்த ரியாலிட்டிய புரிஞ்சுகிட்டு இந்த மக்களுக்காக ஒரு உழைப்பு எப்படி சொல்றது? மக்களுக்காக உழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இவரும் ஒரு வாதியாரான ஒரு ஒரு கேரக்டர். ஆக்சுவலா ஒரு வாதியார் அப்படின்னு சொல்ற சென்ஸ்ல வந்து வராரு. அந்த இடத்துல சில ஸ்டாக்ஸ் கட்சி தான் அவருக்கு வந்து பண்படுத்துது. அத வந்து வாத்தியாரா இருந்தது பார்த்து மக்களோட வாத்தியாரா மாறினார். ஆமா. அது எல்லாத்துலயுமே கட்சி வந்து பெரும் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றத இந்த கதையில வந்து கன்வே பண்ணிருப்பாங்க. அவர் தனி மனிதரா வந்து சாகசவாதியா வந்து ஆரம்பத்துல சொல்றேன். ஆரம்பத்துல வந்து எடுத்தங்க நான் இன்னைக்கு இத படிச்சுட்டேன்டா, இந்த புக்க படிச்சுட்டேன்டா, எனக்கு மூளையில இருந்து கொஞ்சம் ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதனால நான் இது புரட்சி பண்ண போறேன்டா. எட்றா துப்பாக்கி, எட்றா கத்தி அப்படின்னு சொல்லிட்டுலாம் போல. கட்சி வந்து அவரை வழிநடத்துது. தம்பி இங்க பாரு, நம்மளோட பிரதான பிரச்சனை சங்கம் கட்டுறது. நம்ம மக்களுக்காக தான் நிக்கிறோம். மக்களுக்காக தான் நம்ம பாக்குறோம். இந்த மக்களுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்றது. அந்த ஒர்க்கிங் கிளாஸ் நேச்சர்ல
சங்கம் கட்டுறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான ரோல்னு சொல்றத ஆஹ் அதை வந்து நகுத்துது. ஆனா சங்கம் கட்டுறது எப்படி கட்டணும்னு சொல்றத வந்து சரிவர காட்டல. ஏன்னா அந்த அந்த பிளாட்டை சும்மா எடுத்து, அதான் சொல்றேன், வெற்றிமாறனோட பிரச்சனையே என்ன பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஆழப்படுத்தி பாக்குற ஒரு ஆழப்படுத்தி அதை காட்டுற ஒரு விஷயமே அவர் கிடையவே கிடையாது. ஒரு கமர்ஷியலைஸ்டா கேலரி அது லீவிங் டு த ஆடியன்ஸ் வந்து அது வந்து லீவிங் டு த ஆடியன்ஸ். 2 சீன் தொடர் சீன் வருதுன்னு வைங்களேன். சங்கம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, சங்கம் முடிகிற சீன், சங்கம் முடிக்கிற சீனை காட்ட மாட்டாங்க. அது ஆடியன்ஸ் நீங்களே கிடைச்சிங்க, கட்டினால கட்டையா நீங்களே வந்து முடிவு வந்துருக்குன்னு சொல்றது. அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஃபிலிம் மேக்கிங். அதுதான் அது சொல்றேன். இந்த படத்துல இந்த மாதிரி நம்ம ஒரு கமர்ஷியலா எடுத்தாலே இந்த பிரச்சனை வரும். நீங்க ஒரு கேரக்டர் ஆர்க் சொன்னீங்க தெரியுமா சூரிக்கு, அது மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்க் நீங்க இதுல கிரானாலஜிக்கலா நான் சொல்றேன், கரெக்டா சொல்றேன் தப்பா சொல்றேன்னு சொல்லுங்க. விஜய் சேதுபதி கிரானாலஜிக்கலா சொல்ல ட்ரை பண்றேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் சீன் இந்த படம் விடுதலை 2ல ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஜன்னல் ஓரமா வந்து எட்டி பார்ப்பாரு. எட்டி பார்க்கும்போது இவன் நம்ம கென் கருணாஸ் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து அந்த பண்ணையாரை வெட்ட போவாரு. வெட்ட போகும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு, ஐயோ இது தப்பு, இந்த முறை தப்பு, இந்த மாதிரி பண்றதால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவன் வந்து ஊர் அழிச்சிடும், உன்னை காலி பண்றான் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் அந்த கழித்தொழிப்பு அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகும், அது அழித்தொழிப்புன்னு சொல்லக்கூடாது, இந்த கென் கருணாஸ் சொன்னது அது வந்து ஒரு பழி வாங்கல் அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு வைங்களேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அவர் காப்பாற்ற ட்ரை பண்றாரு, அதெல்லாம் பண்றாரு, அதெல்லாம் ஆகுது இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் அவருக்கு வந்து இவன் கென் கருணாஸ் பண்ணதை வந்து தப்புன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் கூட கேகே கூட போறாரு. கேகே கூட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெங்கால் காம்ரேட் வராரு. பெங்கால் காம்ரேட கூட்டம் போடும் போது அழித்தொழிப்பு தான் சரியான பாதைன்னு ஒரு முடிவுக்கு வராரு. முடிவு எடுத்துட்ட பிறகு கொஞ்ச காலம் அதை பயணிக்கிறாரு. கொஞ்ச காலம் பயணிச்ச பிறகு ஆஃப்டர் இன்டர்வல் வந்து என்ன முடிவுனா ஒரு மாதிரி சஞ்சலமான நிலைமை வருது. அந்த வெடிகுண்டு அதெல்லாம் சஞ்சலமான நிலை வருது. நம்ம தப்பான இதுக்கு போறோமோன்னு வருது. கிளைமேக்ஸ் என்ன பண்றாருன்னா, மக்களே வந்து கையில வந்து ஆயுதம் எடுக்காத வரைக்கும் நம்ம எடுக்கிறது வந்து எந்த வகையில நியாயமே இல்லை, மக்களை அமைப்பாக்குறது தான் முதல்ல முக்கியம், அவங்கள எதிர்த்து அவங்களதான் முன்னிறுத்தி போராட இருக்கணும் நம்ம சொல்லிட்டு திருப்பி அந்த பழைய ஃபார்மேட்டுக்கு வராது. அதாவது ஒருத்தர் வந்து மேல கேக்கே வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு கரெக்டா அந்த டைம்ல. கேகே ஃப்ரம் ஹெவன், அட மயிரே இதுதான் முதல்ல சொன்னேன், நீ ஏன்டா என்ன சாவச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருந்தது. அது கேரக்டர் ஆர்க் பண்ணுது முடியுது அந்த மாதிரி இருக்கு. அதுல ஒரு ப்ரோக்ரஸிவா மூவ் ஆயிட்டு போயினே இருக்கும். நல்ல ஒரு கேரக்டர் நம்ம ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்த ஆளு இப்ப நம்ம இல்ல. ஐயா அடுத்து இந்த ட்ரெயின் விபத்துக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாங்களே, அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ற அளவுக்கு இருந்துச்சா? அது 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 லாஜிக் அவங்க பிரசன்ட் பண்ணாங்கல்ல, அது ஏத்துக்கொள்ற மாதிரி இருந்தது. என்ன லாஜிக்னா, நான் ஒரு பக்கம் உண்மையை சொல்றேன், நீ ஒரு பக்கம் உண்மையை வச்சிருக்க, 2 தகவல் பேஸ் சாரி நான் ஒரு தகவல் வச்சிருக்கேன், நீ ஒரு தகவல் வச்சிருக்க, 2 தகவல் சேர்த்து எது உண்மை நீயே தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அந்த லாஜிக் தான் வந்து அந்த ட்ரெயின் சீனை வந்து கொடுத்த ஜஸ்டிபிகேஷனோட லாஜிக். அது நீங்க தான் கண்டுபிடிச்சு. ஆக்சுவலான வரலாறு நீங்க போய் பார்த்து நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டைரக்டர் நவுத்துறாரு. அதனால அதுல நீங்க என்ன கிரிட்டிக் பண்ண போறீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல எனக்கு வந்து அது ரொம்ப பிரச்சனைங்க. அது இது இந்த விஷயத்த நம்ம எடுத்து பேசும்போது தமிழ் சினாரியோல வந்து இது பெருசா நிறைய பேர் தெரியாத விஷயம் இல்லைங்களா. இதை வந்து அவர் கையில் எடுத்து பேச போறாரு. இந்த சீரியஸ் பாலிடிக்ஸ் இயக்கவாதிகளுக்கு அவங்களாம் இது என்ன நடந்ததுன்னு தெரியும். அது ஒரு 2 விதமான தியரி இருக்குங்களா. ஆளும் வர்க்க போலீஸ் சொன்ன ஒரு தியரி ஒன்று இருக்கு, இயக்க அரசியல் பண்ண தியரி ஒன்று இருக்கு. அவர் என்ன பண்றாரு, இந்த இயக்க அரசியல் சொல்றவங்க தியரி எடுத்து பேசினாலும் இது எனக்கு என்ன ஆகுதுன்னா, சென்சார் போர்டு இது எப்படி அனுமதிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஒரு சென்சார் போர்டுக்கு இல்ல ஆளும் வர்க்கத்துக்கு வந்து ஏதோ ஒரு பலனை கூட தர வாய்ப்பு இருக்கு. ஆனா பாயிண்ட் என்னன்னா, இப்ப வந்து ஒரு அங்க வந்து அதான் அங்க வந்து ஒரு எடுத்த முடிவு மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நான் அந்த நம்ம படத்தை விட்டு வெளியே வந்துடலாம் ஒரு 2 நிமிஷம் மட்டும். நீங்க எடுத்த முடிவு கேவலமான முடிவு பாருங்க. ஒரு ஃபேக்டரியில பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த ஃபேக்டரி அழிச்சு ஒழிக்கிறதா வந்து ஒரு 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 ஒர்க்கிங் கிளாஸ் பாலிடிக்ஸ் பேசுறவங்களோட ஒரு இதுவா இருக்கும். அங்க சங்கம் கட்டி தங்களுக்கான உரிமை பெற்றுக் கொள்றதா இருக்கும். அதனால ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கிற விஷயத்த வந்து அழித்து ஒழிக்கிறது வந்து என்னைக்குமே வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அந்த 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 பாதை வழியா தான் அது வந்து அது மலையனூர் நினைக்கிறேன், அரியால மலையனூர் பாலம் தான் நினைக்கிறேன், அந்த விபத்து தான் நினைக்கிறேன். அந்த பேர் மட்டும் கரெக்டா சொல்லிடுறேன். அந்த வழியா வந்து அந்த மைன்ஸுக்கு தேவையான பொருட்களும் போவோம், பேசஞ்சர் ரயிலும் போவோம். நீ அதை வந்து வெடிகுண்டு வச்சு தகர்க்கிறேன்னு சொல்லும் போது நீ வந்து ஒரு தப்பான இதுதான் திருப்பி எடுத்துன்னு போற. நீ 1008 ஜஸ்டிபிகேஷன் தரலாம், இல்லைங்க சும்மா ஒரு மிரட்டுறதுக்காக தான் பண்ணோம், எங்களை மக்களை சாப்பிடணும் என்ன எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ 1008 ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலாம். ஆனா நீ எடுத்த முறையே தப்புன்ற.
அவர்கிட்ட தொடாம பண்ணிருக்கலான்ற. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னது கரெக்ட் தான். சென்சார் போர்டு ஏன் இதை அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து பேக் ஃபயர் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதாவது இது வந்து அந்த படத்துல இருக்கிற கலைய பெருமாளுக்கோ ஆக்சுவலா பிரச்சனைக்குரிய நபர் வந்து டிஏ தான், அதாவது தமிழரசன் தான். அவருடைய இயக்கம் தான் இதுல பங்கேற்றதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டத்துல தமிழரசன் வந்து ஒரு வங்கி கொள்ளையில வந்து அடித்து கொல்லப்பட்டுருவாரு. ஓகே, அது வங்கி கொள்ளை நடந்ததாங்கிறது வந்து அதுவும் வேற விஷயம். ஆனா என்னன்னா, இது வந்து நிச்சயமா இவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் தான் ஆகும். அன்னைக்கு இருந்த காலகட்டத்திலேயே வந்து மக்கள் பெருமளவுல எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. ஏன்னா 30 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப அது வந்து இவங்களுக்கு ஒரு அவப்பெயர் தான் ஏற்பட்டுச்சு. அப்ப இவங்களுடைய கொலையெல்லாம் வந்து அன்னைக்கே நியாயப்படுத்தப்பட்டுச்சு. இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது, வேரோட அழிக்கப்பட வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அன்னைக்கு மக்கள்கிட்ட இயல்பாவே இருந்தது. ஸோ இதை வந்து ஒருவேளை இவங்க என்ன சென்சார் போர்டு வந்து அலோவ் பண்றாங்கன்னா, ஒருவேளை இது வந்து ரூலிங் கிளாஸுக்கு ஏற்புடைய கருத்தா கூட இருக்கலாம். என்ன இந்த சீனை காமிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது, மக்கள் வந்து இதை இவங்களை திட்டத்தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சென்சார் போர்டு நினைச்சிருக்கலாம். உண்மை சொல்ல போனா வெற்றி கோத்து விட்ட மாதிரி தான் இருக்கு. வெற்றி ஐயா பிளான் பண்ணி கொடுத்து விட்டாங்க சொல்ற மாதிரிதான் இருந்தது. அது ஆக்சுவலா வந்து ஸ்டேட் அலோவ் பண்ணுது, ரசிக்குதுன்னு நினைக்கிறாங்க. அழித்தொழிப்பு ஏன்னா சமீபமா வந்த கம்யூனிஸ்ட் திரைப்படங்கள், கம்யூனிஸ்டை தழுவிய நான் கம்யூனிசத்தை தழுவிய திரைப்படங்களாக நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்ற எல்லா திரைப்படங்களுமே அழித்தொழிப்பு இயக்கங்களை பேஸ் பண்ணி மட்டுமே நகர்ந்தது. நீங்க தெலுங்குல வந்து இந்த சிரஞ்சீவி படம் ஒண்ணு, அது ராமச்சந்திரன் படம், அதுவும் அழித்தொழிப்பு இயக்கம் பேஸ் பண்ணி. அப்புறம் அப்பு கேரக்டர் ரத்தம்னு ஒரு ரத்த சாட்சின்னு ஒரு படம் வச்சேன். அதுலயும் அந்த அழித்து. அப்புறம் இது விடுதலை 1, விடுதலை 2 ரெண்டுத்துலயுமே அதுதான். கம்யூனிசம்னா என்னன்னா இவங்க என்னன்னா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியில இயல்பான ஒரு மனிதர்களே கிடையாது, அவங்க மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இவனுங்க திரை காட்சி தான் வடிவமைக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க அப்படியே இன்னும் சொல்லுங்க. அடுத்து ஒரு அபத்தமா தெரிஞ்ச ஒரு விஷயம், ஐயாவை கட் பண்ணிருங்க. அதாவது ஒரு 3 பியூரோக்ராட்ஸ் மட்டும் உட்கார்ந்துட்டு யோசிச்சு எல்லா முடிவுகளையும் தன்னிச்சையா எடுக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. என்னன்னா நிகழ்காலத்துல எந்த ஒரு அரசியல் ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஆக போற ஒரு விஷயத்தையும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வையோ பியூரோக்ராட்ஸ் மட்டும் தனியா உட்காந்துலாம் எடுத்துட மாட்டாங்க. நிச்சயமா ஒரு அரசியல்வாதி இருப்பான், இல்ல அரசியல்வாதியோடைய ஆலோசகர்கள் இருப்பாங்க, இல்ல ஒரு பெரிய பத்திரிகையாளர்களுடைய துணை வச்சுட்டோ, இல்ல வந்து இப்ப நம்ம சபரீசன் டீம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு டீமோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஏஜென்சியோ. குருமூர்த்தி ஓபிஎஸ்க்கு வந்து நீங்க போய் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, அது மாதிரி கூட இருக்கும். ஆமா, அந்த மாதிரி நிச்சயமா ஒரு ஆலோசகர், அதாவது அரசியல் ஆலோசகர், மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்ச ஒரு நபரும் கூட வச்சிருப்பாங்க. ஏன்னா பியூரோக்ராட்ஸ் வந்து மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனை பொறுத்தவரை என்னன்னா கொடுக்குற வேலையை பாக்குறது, சரியான வகையில எக்ஸிக்யூட் பண்றதுதான். ஒருவேளை சீஃப் செக்ரட்டரி வந்து அந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய பல்ஸ் என்ன நடக்குது வருது போகுது எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபரா கூட இருக்கலாம். ஆனா என்னன்னா பொத்தாம் பொதுவா பாஸ் தூங்கிக்கிட்டு இருக்காரு, அதனால நம்ம 3 பியூரோக்ராட்ஸும் உட்காந்துட்டு எல்லா முடிவும் எடுத்துருவோம், எடுத்துட்டாலே போதும், எடுத்துட்டு காலையில அவர்கிட்ட என்ன சொன்னாலும் ஒரு மண்டை அடிக்குவாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா சுனாமி வந்தது பாருங்க. சுனாமி வந்த போது சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா ஜெயலலிதா தூங்கிட்டு இருந்தாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியல, சுனாமி வந்துருச்சு, எல்லா மாவட்டத்திலயும் வந்துருச்சு. அந்த வெள்ளம் இல்ல சுனாமி சொல்றீங்க. அதாவது காலையில 6:30 மணிக்கு சுனாமி வரும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா எந்திரிக்கிறது 8:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. 8:30 மணி வரைக்கும் என்ன ஆர்டர் கொடுக்கறது, என்ன கமாண்ட் கொடுக்கறது, எப்படி வந்து இந்த தேசிய பேரிடர் மேலாண்மையா அவனுக்கு வந்து கால் ஃபார் பண்ணி அவனை கூட்டிட்டு வந்து களத்துல இறக்குறது, இது எதுவுமே புரியாம கொஞ்ச நேரம் வந்து குழம்பி நின்றுவாங்க. ஏன்னா அவங்க தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் போய் யாரும் ஜெயலலிதா கலைஞர்னா வீட்டுக்குள்ள வந்து கதவை தட்டலாம், அதனால முழங்கால அளவுக்கு வேட்டி கட்டிட்டு வந்து என்னையா அப்படின்னு கேட்பாரு. ஆனா ஜெயலலிதா எழுப்ப முடியாதுல்ல. அந்த ஒரு பிரச்சனை இருந்ததா அந்த காலகட்டத்துல சொல்லுவாங்க. அது வந்து நிஜம்தான். அதாவது ஒரு பியூரோக்ராட்ஸ் வந்து தனியெல்லாம் வந்து முடிவெடுத்துட மாட்டாங்க. அதை வந்து இந்த படத்துல காமிச்ச விதம் வந்து எனக்கு நெய்யா வெற்றி இப்படி எல்லாமா எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் அமராவதி, இந்த வாரன் பஃபெட் சொல்ற ஒரு ஃபேமஸ் லைன்ஸ் இருக்கு. most of the decisions taken in the world is taken below the table or above the table. The table is made from African country and it is in America. something ஒரு ஃப்ளோல சொல்றேன். அந்த 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 டேபிள் வந்து ஆப்பிரிக்கால தயாரிக்கப்பட்டது,
அந்த டேபிள் வந்து யூஎஸ்ல இருக்கும். ஆனால் டிசிஷன்ஸ் நாங்கள் எடுக்கிறது பிலோ த டேபிளும் மேலே அபோவ் த டேபிளும் எடுப்போம். நாங்கள் எடுக்கிற வந்து ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு முடிவு தான் இந்த ஒட்டுமொத்த இந்த உலக சந்தையை வந்து தீர்மானிக்கிற எல்லா விதமான இதுவும் இருக்குன்னு சொல்லுவார் இல்லைங்களா. இதை நான் வந்து ஒரு பியூரோக்ரட்சியும் ஒரு பெருமுதலாளியும் கம்பேர் பண்ணி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்போ நீங்க ஒரு இது சொல்றீங்கல்ல, இந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடுறதும் சரி, இந்த சுனாமி மேட்டரும் சரி, இது வந்து ஸ்டேட் வந்து சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பான ஒரு இன்ஜினியரிங்கை வந்து காப்பாத்துறதுக்காக யாராவது ஒருத்தர் மேல ஒரு பழி வாங்கிக்கணும். இது ஒரு டிசாஸ்டர். இந்த டிசாஸ்டருக்கு வந்து ஒட்டுமொத்தமா இந்த அரசியல் அமைப்பே வந்து சிஸ்டத்தையே வந்து குறை சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தர் அந்த பிளேமை வாங்கிக்கங்கன்னு சொல்றது வந்து அந்த ஃப்ளோட்டிங் அரசியல வந்து இந்த ஆனந்த விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகள் இவங்க வந்து 1 நம்பர் முன்னங்க இவங்க இந்த பத்திரிகைகள் ஃப்ளோட் பண்ண செய்திகள் தான் நான் இதை பாக்குறேன். இதை வந்து எதிர்கட்சி அரசியலும் வந்து இது ஒரு இதுவா எடுத்து பேச ஆரம்பிச்சுதுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா பாருங்க, ஜெயலலிதா தாங்க மோசமானவ தூங்கிட்டாங்க. அவ தூங்கிட்டா அதனால வந்து செம்பரம்பாக்கம் கண்டுபிடித்து வந்து விட்டானுங்க. இப்ப பாருங்க எல்லா வெள்ள பாதிப்புல இறங்க மாட்டாங்க. இல்லன்னா அது வெள்ளம் வந்திருக்கும். ஏன்னா கிளவுட் பஸ்ட் ஆயிட்டு அவ்வளவு ரெயின்ஸ் வருது. சென்னை வந்து ரொம்ப ஒரு பேட் இன்ஜினியரிங் சிட்டி, ரொம்ப மோசமா கட்டமைக்கப்பட்ட சிட்டி. அதனால இது ஆகும். இப்போ ஒருத்தர் மேல பிளேம் போறதுனால என்ன ஆகும்னா, ஒரே நிமிஷம் முடிச்சிருங்க. இந்த பொதுமக்கள் வந்து இந்த சிஸ்டத்தை எதிர்த்து பேசாம அந்த ஒருத்தவங்கள சிக்கிப்பாங்க. ஆக்சுவலா இந்த சீனை வந்து விடுதலை 1ல அவர் வச்சிருப்பாரு. விடுதலை 1ல பெருமாள் வாத்தியார் இது அரெஸ்ட் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க வந்து மக்கள் படையோட எழுச்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் தருமபுரி மாவட்டத்துல. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க ஒரு 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 சின்ன பொண்ணை வந்து சுட்டு கொன்னுட்டோம். அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது. அங்க ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லிட்டு எதிர்கட்சி வர போராட்டத்துக்கு வந்து அறைகோல் விட்டுருக்காங்க. அவங்களை போராட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேட்பாரு. அப்ப அந்த ராஜீவ் மேனன் சீஃப் செக்ரட்டரி சொல்லுவாரு, நோ 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 எதிர்கட்சியை போராட விடுங்க. எதிர்கட்சியை போராட விடுறதுனால என்ன ஆகும்னா, எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையா போயிடும். இப்ப நீங்க எதிர்கட்சி போராட விடாம பண்ணிட்டீங்கன்னா மக்கள் வந்து உண்மையான ஹீரோஸை தேட ஆரம்பிப்பாங்க. அப்படிலாம் ரேடிகலைஸ் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இந்த சிஸ்டம் எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. அது கூடாது. திமுக அதிமுக சண்டை இருக்கட்டும், பாஜக காங்கிரஸ் சண்டை இருக்கட்டும், நம்ம ஆளும் இருக்குமா இதை வந்து நம்ம நிறுத்திடலாம், சிஸ்டத்தை நிறுத்திடலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி ஸ்கேப் போட்டு தான் ஜெயலலிதா நினைக்கிறேன். சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்ல வந்தீங்க, சாரி. தோழர், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் நீங்க சொன்னது. நான் அக்செப்ட் பண்றேன். ஒரு தனி மனிதர் கிட்ட வந்து எந்த ஒரு ஒரு பெரிய குற்றங்களுக்கும் காரணத்தை தேடிடவே கூடாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுதான் சொன்னார்ல, வெள்ளம் வந்துச்சுன்னா சென்னையை விட்டு மழை பெஞ்சாவே சென்னையில வந்து தண்ணி தேங்குது. எங்க தேங்குது? ஏதோ ஆத்தோரமா தேங்குதா, இல்ல வடிகால்வாய் பக்கத்துல தேங்குதான்னு கேட்டா, நம்ம கட்டி வச்ச பாலத்துல தேங்குது, நம்ம போட்டு வச்ச ரோட்ல தேங்குது, நம்ம கட்டின தெருவுல பில்டிங் முன்னாடி தேங்குது. அப்ப நம்ம எவ்வளவு கேவலமான ஒரு புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கோம். அதே மாதிரி குத்தூசி சொன்னாரு, அவ்வளோ அவ்வளோ நீரை வந்து வெளியேறதுக்கான கெப்பாசிட்டி அந்த கால்வாய்க்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. அது இல்லாம போனதுக்கான காரணமும் நம்மளோட புவர் மேனேஜ்மெண்ட். பக்கீம் கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிக 1.3, அதாவது 1.3 டிஎம்சி 1.3 டிஎம்சி வந்து வெளியேற்றதுக்கான ஒரு பெரிய கால்வாய். அந்த கால்வாய் மேலேயே இவங்க பறக்கும் ட்ரெயின் போட்டாங்க. கால்வாயோட சைஸ் கம்மியாயிருச்சு. சோழிங்கநல்லூரோட சதுப்பு நில காடுகள் வந்து சதுப்பு நில பூங்காவா மாறிடுச்சு. 5600 இருந்து 616 மாறிடுச்சு, ஏக்கரா மாறிடுச்சு. அப்ப இந்த லெவலுக்கு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப சுருக்கிட்டு என்னவா என்னவா குற்றம் சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கான காரணம் வந்து மக்கள் ஆக்கிரமிப்பு, குடியிருப்பு இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு அலிகேஷன்ஸ் மக்கள் மேலேயே போட்டு போறது. அதுக்கான காரணம் வந்து 2 கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணிக்கிறது. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. மக்களோட குடியிருப்பு ஆக்கிரமிப்பு நிலங்கள் சென்னையில வந்து கிட்டத்தட்ட 30 ஏக்கர் தான். 5000 ஏக்கர் மீதி இருக்கிற 5630 ஏக்கர் எங்கடா? 5570 ஏக்கர் எங்க? அப்படின்னு கேள்விதான் கேட்கணும். இந்த சிஸ்டம் நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா நீங்க 2001 இருந்து 2011 வரைக்கும் நம்ம செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 17,000 கோடி. 17,000 கோடி செலவு பண்ணியும் நம்மளுக்கு தண்ணி வருது, நம்ம தண்ணி நிக்குது, நம்மளுக்கு சரிவரான தண்ணி ஃப்ளோ வந்து இல்லைன்னா நம்ம அதை சரிவர நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்றதுதான் அர்த்தம். திட்டங்கள் போட்டுட்டு நம்ம கமிஷன் வச்சிருக்கோம்.
அது பெரிய அலிகேஷன் தான். இதை வந்து நிறைய இயக்கங்கள் கண்டிச்சிருக்கு. இதை தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட குடியிருப்பு நிலத்தை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஒரு தனி மனித பாத்திரத்துல ரொம்ப சுருக்கி ஜெயலலிதா தான் காரணம், கருணாநிதி தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம் சொல்றது நம்ம நம்பவே கூடாது. ஹோல் சிஸ்டமேட்டிக்கலாவே நம்ம பிரச்சனை இருக்கு. இது நம்ம அட்ரஸ் பண்ணி தான் சார்ட் அவுட் பண்ணோம். அதுதான் இன்ஃபர்மேட்டிக்கா நான் சொல்ல வந்தேன். ஓகே. நீங்க சொல்றத பார்த்தா இதுக்கு தனியா ஒரு பாட்காஸ்டே பேசணும் போல இருக்கு. ஓகே. இருந்தாலும் நம்ம விடுதலைக்குள்ளாரே வருவோம். என் பாயிண்ட் அதுதான். அதாவது 3 பியூரோக்ராட்ஸ் மட்டும் தனியா முடிவுகள் எடுத்துட முடியாது. அரசியல் சார்புடைய நபர்கள் இருந்தா மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அது ஒருத்தர் எனக்கு இருந்தாரு, கொஞ்சம் இருந்துச்சு. அந்த அமைச்சர் வச்சிருந்தோங்க. தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த அமைச்சரா? ஆமா ஐயா. இது என்னன்னா, இந்த குப்பிகளுக்கு வந்து ரொம்ப மூளை அறிவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. அது ஒரு ட்ரெய்லர் வந்தது. அந்த ட்ரெய்லர்ல இந்த சீன் இருந்தது. தண்டவாளத்துல நான் தலை வச்சதுனாலதான் உன்ன மாதிரி அதிகாரிலாம் வந்து பெரிய ஆளானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சீன். அப்பயே சொல்லியாச்சு, டேய் அது அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணுச்சு பாடுறா முதல்ல. அதோட கனெக்டிவிட்டியோட இந்த 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 விஷயத்த பாடுறான்னு சொன்னா அது பார்க்காம ஃபயர் விட்டானுங்க மொத்த பேரும். கலைஞர் 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 கருணாநிதி சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டானுங்க. அந்த ஃபுல் சீனை பார்த்தா அது அப்படியே சப்பையா உடையுது. அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும்போது அந்த அமைச்சர் என்டர் ஆகும்போது அந்த பீரோக்கட்ட பார்த்துட்டு, ஏன்டா என் தொகுதிக்குள்ள வந்துட்டு இப்படி பண்ணுவியா அப்படி பண்ணுவியா, ஒரு குழந்தைய சாவச்சிட்டீங்க, 2 பேர் செத்துட்டான், இப்படி ஷூட்டிங் பண்றதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா, அப்படி கொடுத்து இப்படி கொடுத்தன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே அப்படியே மிரட்டுவாரு. பியூரோகிராட் வந்து அந்த தலைமைச் செயலாளர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாரு, மைனிங் இதுக்கு மேல பண்ணலாமா சொன்னா, அப்படியாப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம. செம்ம சீன் கிரிஞ்சு மாமா. அது ஆக்சுவலா நாங்க சென்னையில படம் பார்த்தோம். இங்க தெரியல இவங்க ஆடியன்ஸ் அவன் பெருசா ரியாக்ட் பண்ணல. என் மச்சான் வந்து ஊர்ல படம் பார்த்துக்கிறான் வேலூர்ல. அவன் ஆக்சுவலா வந்து போன் இப்ப காலைல ஒரு மதியானம் போன் பண்ணான். போன் பண்ணும்போது படத்தை பத்தி பேசும்போது அவன் சொன்னான், ஏங்க அந்த மைனிங் இஷ்யூஸ் சொன்னவனே சும்மா தியேட்டர்ல வந்து கமிஷன் கத்த ஆரம்பிச்சானுங்க. செம்ம கலாய்த்தானுங்க. அது மட்டும் தாங்க நல்லா காமெடியா இருந்தது. அந்த மைத்திலியன் கதை டான்ஸர் ஒரு விஜய் சேதுபதி அது கொஞ்சம் நல்லா இருந்தது, அப்படி நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. எனக்கு அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை உண்மையில. டக்குன்னு நான் சொன்னா எனக்கு புதிர் சிரிப்பு வந்துச்சு. இவ்வளவு உரிமை இது, எனக்கு சுயமரியாதை இருக்கு, அது இருக்கு, உரிமை கிரிமை எல்லாம் பேசியிருந்த மைனிங் பண்ணலாம்ல தம்பி, நல்ல விஷயம் தானே தம்பி, இதை முதல்ல சொல்லியிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் நேச்சரா போவார் பாத்தீங்களா. எல்லாம் பார்க்கும்போது நீ மனுஷனே கிடையாது தெரியுமா கமிஷன் சொன்னா வாயை பொழப்போம். ஏன்னா இந்த கேரக்டர் தான் நீ வந்து கலைஞர் கருணாநிதியோட ஒப்பிட்டு ஊப்பியர் ஃபயர் விட்டாங்க. இதெல்லாம் எதை கொண்டு அடிக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயா, இது தவிர வேற ஏதாவது அபத்தங்கள்லாம் கண்டுபிடிச்சீங்களா? எனக்கு வந்து எனக்கு உங்களுடைய காதல் கதையும் சொல்லு. பர்சனல் வாழ்க்கை எல்லாமே வந்து கொஞ்சம் அபத்தமா தான் இருந்துச்சு. இன்னும் அது கொஞ்சம் அதை வந்து வேற விதத்துல லவ் காமிச்சிருக்கலாம்னு லைஃப் தோணுச்சு. சொல்றீங்களா? அது விஜய் அபத்தம்லாம் சேதுபதி லவ் கிடையாதுங்க. லைஃப் சொல்றீங்களா? ஆமா, ஆமா. அதுதான் சொல்றது. ஐயா அது வந்து அபத்தம்லாம் கிடையாது. நீங்க வந்து வெற்றிமாறன் வந்து கடைசியா பூமரைக்கானா? ஒரு போட்டோ போட்டிருப்பாரு. எந்த புக்க படிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருப்பாரு, அது பாத்தீங்களா? ஐயோ, அதை பார்க்கலையே. என்ன புக்கு? மார்க்ஸ் ஏன் பிறந்தார். அதுல விளங்குறேன்டா. வந்து ஆமா, அதுல ஜென்னி மார்க்ஸோட காதல் சூடுகளை எடுத்து அப்படியே சொட்ட சொட்ட கொடுத்திருப்பாரு. அதுலயும் பாருங்க, நெருக்கமா ஒரு ஒரு ஆம்பளை புள்ள மீதிலாம் பொம்பளை புள்ள மாதிரி கட்டியிருப்பாங்க. என்ன பாருங்க, அது ஜென்னிக்கு 4 குழந்தை அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டோன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அது கண்டுபிடிக்கலாம் நீங்க. அவ்வளோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 பேரையுமே ஊர் கடத்தது. இது வந்து எவனுமே பேசல. நம்ம ஆளுங்க அதை பார்த்துட்டு, ஏன்டா இதுல நான் பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கானுங்கன்னு நான் நினைக்கிறானுங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த ஊரை விட்டு ஊர் பேசுவாங்க, போவாங்கல்ல, பேசுவாங்க. ஊர் விட்டு ஊர் போவாங்கல்ல, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னை மார்க்ஸை நினைவுபடுத்துகிறதுன்னு எவனாச்சும் ஒரு பூமர் வந்தானா அவன் அடிச்சான், அவன் கண்டிப்பா தரமட்டமான ஒரு அடி வாங்குவான். அது மட்டும் உண்மை. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நீங்க 4 ம், குழந்தை இந்த ஆ, குறியீடெல்லாம் வச்சு நீங்க சொன்னதை பார்த்தா உங்களுக்கு தான் அடி விழுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா கலிய பெருமாளை ஏங்க மார்க்ஸ் ஆக்கிட்டியாடா அப்படின்னு. ஏங்க அது சொல்றேனே, நீங்க அந்த பிளாட்டை எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு இந்தியன் மாஸ்டர்ஸ் கலிய பெருமா. தட்ஸ் ஆல். ஓகே. முன்னாடி அம்பேத்கர்னு சொல்லிருந்தீங்க, இப்ப என்னடா இந்தியன் மார்க்சிஸ்ட் கலியபெருமாள், யாருடா நீங்க அப்படி சொல்ற மாதிரி தான் இருந்தது. சரி, ஐ நாட் அஃபெண்ட் வைசியர் ஓகே எனிமோர். ஜஸ்ட் இது நீங்க உங்களுக்கு அபத்தம்னு சொன்னீங்கல்ல, நீங்க அபத்தம் சொல்லும் போது ஒரு விஷயம் அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா வெற்றிமாறனோட இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தெரியல.
அவர் ஆக்சுவலா நக்சல்பாரிகளை வந்து குளோரிஃபை பண்ணணும் தான் படம் எடுத்தாரான்னு கூட நம்மளுக்கு அது வந்து தெரியல. அவரோட பேட்டிகளை நம்ம இனிமேல் பார்க்க நமக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா அவர் வந்து அவங்க ஒரு ஹீரோவா இல்ல ஒரு தியாக உணர்வா காட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த அவங்களோட வந்து ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா? அது வந்து ரொம்ப மட்டுப்படுத்தப்படுற மாதிரி இருக்கு. நக்சல்பாரிகளோட உருவாக்கம் வந்து லேட் 60ஸ்ல உருவாகும் போது அவங்க சும்மா ஒரு ஏதோ போற போக்குல வந்து எவனோ ஒருத்தன் என்னை கிள்ளிட்டான், எவனோ ஒருத்தன் வந்து ஒரே ஒரு விவசாயி இதை அழிச்சிட்டான்னு சொல்லிட்டு வரல. அது ஒரு மிகப்பெரிய வந்து வறுமையின் காரணமாவோ இல்ல ஒரு பாவர்ட்டி காரணமாக வந்து உயர்ந்தது அது. ஏன்னா ரொம்ப பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆண்டிருக்க டைம் அது, அந்த டைம் உண்மையிலேயே. அப்போ வந்து சிபிஐ வந்து உடஞ்சி சிபிஎம் ஆகுது. சிபிஎம்லயும் அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு சொல்லிட்டு ஒரு குரூப் வெளியே வருது. நீங்க இந்த நக்சல்பாரியில வந்து ஏதோ வந்து சும்மா அவரு காட்டுற மாதிரி அவர் காட்டுறாரு. இன்ஜினியர் ரமேஷ் எல்லாம் காட்டுறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, பிரசிடென்சி காலேஜ்ல மட்டும் சாரு மஜிந்தார் கேட்டாருன்னு சொல்லிட்டு 200 பேர் காலேஜ் டிஸ்கண்டினியூ போயிட்டு கிளம்பி கிராமத்துல போய் வேலை செஞ்சாங்க. நீங்க அதெல்லாம் வந்து ஒரு நிகழ்கால வரலாறு. ரொம்ப காலம் இல்ல, ஒரு நம்ம இங்க வாழ்ந்துக்கிற ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். பெருந்திரளான இளைஞர்கள் யூகேல இருந்து, யூஎஸ்ல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, யூரோப்ல இருந்து கிளம்பி வந்து வந்து இங்க வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க நக்சல்பாரி இயக்கத்துக்கு. எனக்கு தெரிஞ்ச தோழர் தியாகு அப்பதான் போய் சேர்ந்திருப்பாரு இல்லையா? இல்ல அவர் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டாரு. இவங்க அதுக்கப்புறம் அந்த 67, 68 காலகட்டத்துல இந்த குரூப் இவங்க வந்து ஒண்ணு சேர்றாங்க. சாரு மஜும்தார் வந்து இங்க உள்ள வரும்போது கூட அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை வந்து இவங்க தமிழ் தேசிய இடதுசாரி தமிழ் தேசியம் முன்னோக்கும் போது அவர் அதை ஏத்துக்கல. அவர் மட்டும் தான் போறாரு. இதுல வந்து அவர் ஏத்துக்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனமா காட்டாரு. இந்த அனுராக் கஷ்யப் வந்து இவங்க வந்து கட்சி பாடம் எடுத்துட்டு கட்சி திட்டத்தை வந்து முன் வச்சுட்டு கோட்பாடு முன் வச்சுட்டு அவங்க ஏத்து நடக்கிற மாதிரி காட்டுறாங்களா? இல்ல, சாரு மஜும்தார் கூப்பிட்டு மீட்டிங் போட்டது உண்மைதான். மீட்டிங்ல வந்து சமரச முடிவு எட்டப்படல. அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு. இது நீங்க எடுக்கிற முடிவு தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சாரு மஜும்தார். இவங்க திருப்பி வழக்கம் போல அந்த இடதுசாரி தமிழ் தேசம் சொல்லிட்டு அதை கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஆனா இந்த நக்சல்பாரி எழுச்சியால வந்து இந்த ரெட் கார்டான்னு சொல்லப்பட்ட இடங்கள், நக்சல்பாரி அந்த வெஸ்ட் பெங்காலுக்கு நக்சல்பாரி, இங்க ஆந்திராவில் இருக்க ஸ்ரீகாகுளம், ஒன்றுபட்ட ஆந்திரா இருந்தது அப்போ ஸ்ரீகாகுளம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பண்ணையார்களை வந்து உண்மையிலேயே வந்து அச்சு ஓட விட்டாங்க. ஓட விட்டது இது வந்து என்னன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான வந்து பிற்போக்குத்தனமான ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிச்சாங்க உண்மையிலே. அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. சமூகத்தை வந்து ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு முன்னேற்றத்துக்கான பல விஷயங்களை உண்மையிலே அந்த டைம்ல சேர்ந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறை வந்து நீ வந்து ரொம்ப ஓவர் தியாகம் பண்ணி ரொமாட்டிசைஸ் பண்றதும் இல்ல அவங்கள ஹீரோவா காட்டுறது, அவங்கள வந்து ஒரு 3வது ஆளை வச்சு பூஸ்ட் பண்றது, பேச வைக்கிறது வந்து அது ஒரு கேஜிஎஃப் மாநிலையான படமா போயிட்டு முடியாகும்னா அந்த கேஜிஎஃப் யாச்சு எப்படி பாக்குறோம் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்க்க நேர்ந்துடும். மக்கள் வந்து விலகி நிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ இமேஜ் மாதிரி பில்ட் ஆயிடும். பயன்மான்லாம் எப்படி வைப்பானுங்க அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆக்க கூடாதுன்றதுதான் இங்க கேள்வி. ஆனா திருப்பி நம்ம என்ன பிரச்சனைனா, வெற்றிமாறன்ட்ட கேட்டா ஏங்க இது சினிமாங்க, ஒரு பொழுதுபோக்கு இதுங்க, நீங்க எப்படிதாங்க பார்க்கணும், எப்படிதாங்க படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சினிமா லிபர்ட்டி இருக்குள்ள அவங்க போய் உள்ள மாட்டிப்பாங்க. எப்படிங்க கடைசி நேரத்துல வந்து அதாவது இந்த 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 படம் இருக்குல்ல, அது ஜாதி இந்த தேவர் மகன் படத்துல வந்து ஃபுல்லா ஜாதி படமா எடுத்துட்டு புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி படத்தை ஃபுல்லா இது மாதிரி இண்டிவிஜுவலிசமா பேசி முடிச்சுட்டு திடீர்னு ஒரு கலிய பெருமாளுக்கு வந்து அப்படி லைட்டா பொய் தட்டும். ஐயோ நம்மள வச்சு நம்மள ஹீரோ ஆக்கிடுவானுங்களோ, இங்க பாரு நான் செத்தாலும் என் பணத்தை வந்து நீ கிளைம் பண்ணாத, கிளைம் பண்ணிட்டேன்னா அது ஒரு குடும்பத்து கிளைம் ஆயிடும். உன்னை வச்சு இவனோட வாரிசுன்னு சொல்லிட்டு அவன் வாரிசு இவன் வாரிசுன்னு சொல்லிட்டு உருவாக்கிடுவாங்க. அந்த தத்துவத்துக்காக நான் இறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏன்னா நீ எடுத்த கட்சியோட செயல் வடிவம் பாருங்க. இவர் வந்து அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியா காட்டுறாங்க. ஓகேங்களா? சிபிஐ சிபிஎம் உள்ள போறாங்க. அது ஒரு படத்துல வந்து அது கம்யூனிஸ்ட் கட்சியா காட்டுறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியா மாத்துறதுக்கான உள் முரண்பாடை அவர் தெளிவாவே இந்த படத்துல காட்டவே இல்லை. திடீர்னு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அப்டேட்டே ஆகல தோழர், அவங்க அப்டேட்டே ஆகல, அவங்க ஜாதி பத்தி புரிதலே கிடையாது. ஆனா அந்த கோஷ்டி தான் வந்து அந்த கட்சியோட சேர்ந்து தீண்டாமை ஒழிச்சிருக்கும், சாதி புரிதலோட அணுகிருக்கும். ஆமா, நீங்க ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்களா? இப்ப இந்த பாயிண்ட் நீங்க எந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க வேலை செஞ்ச ஆட்களை போயிட்டு கேட்டீங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு தியாக வரலாறு அவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் இந்த போராட்டத்துக்கு போனேன், இந்த போராட்டத்தால இந்த முன்னேற்றம் ஆனது, இந்த போராட்டத்துக்கு இந்த பலன் அடைஞ்சதுதான் சொல்லுவாங்க. நீங்க தன் சுய வரலாறுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து வேலை செஞ்சாங்களோ அப்போ எழுதுவாங்க. அது பேரு தான் தன் சுய வரலாறா இருக்கும்.
அவன் எத்தனை பொண்டாட்டி கட்டினா, எத்தனை பிள்ளை பெத்துக்கினா, அவங்க அப்பா என்ன வந்தாரு, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. மிஞ்சி போனா இருந்தா ஒரு 10 லைன் இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு எடுத்து பாருங்களேன். பிஎஸ்ஆர், பி ராமமூர்த்தி, ஷாரு மஜும்தார், சிபிஐ, எம்எல் எந்த ஆளை வேணா எடுத்து பாருங்க. பெருசா தன் வரலாறுலாம் அவங்க எழுதவே மாட்டாங்க. தன் வரலாறுன்றது அவங்க இயக்கத்துல வந்து மக்கள் கூட சேர்ந்து பேசின பேச்சுகளும், மேடைகளை பேசின பேச்சுகளும், அவங்க பண்ண போராட்டங்களா தான் இருக்கும். இப்ப இந்த தன் வரலாறை வந்து முன்னிறுத்தி பேசும்போது என்ன ஆகும்னா, அவங்க செஞ்ச போராட்டங்களோட வலிமை வந்து மட்டுப்படுத்தப்படும் போது அந்த இது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கோபமா வந்து விமர்சனத்தை வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதாவது ஓகே நீங்க கம்யூனிஸ்ட் கட்சினாவே அந்த கலெக்டிவான ஒர்க்ஸ் தான் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவன் வந்து எப்படி முதலாளி அப்புறம் வந்து இந்த ஜமீன்தார்லாம் ஒருங்கிணைந்து நம்மள கலெக்டிவா வந்து அடிக்கிறாங்களோ, ஒரு 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 நோக்கத்தோட அடிக்கிறாங்க, ஒரு வர்க்கத்தோட சார்ந்து அடிக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு வர்க்கம் இருக்கு. அதெல்லாம் நம்ம கலெக்டிவா தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கலெக்டிவான ஒர்க் தான். கிஷோர் வந்து அதாவது கே கேரக்டர் இந்த வாதியாரை வந்து இன்வால்வ் பண்றது வந்து நீ கலெக்டிவான ஒர்க்ல போ அப்படின்னு சொல்ற ஒரு உந்துதலோட தான் அவன் நவுரும் அந்த அவரோட வாழ்க்கை பயணம். திடீர்னு அந்த முரண்பாட்டை வந்து இண்டிவிஜுவலா அவர் முடிவு பண்ண ஆரம்பிச்சிருது. அழித்தொழிப்பு இயக்கத்தை நான் கட்டுறேன், விடுதலை அதாவது தமிழர் படுதையை வந்து கட்டுறேன், கட்டி நாங்க வந்து அழித்தொழிப்பு பண்ண போறோம், எத்தனை நாள் தான் அவன் அடிப்பான் அப்படின்னு சொல்ற அழித்தொழிப்பு இயக்கங்கள்ல போயிருப்பாங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டம் வந்து திடீர்னு வந்து ஒரு மனமாற்றமாகி ஒரு இண்டிவிஜுவலா ஒரு முடிவு எடுப்பாரு. எனக்கு இதுக்கு மேல இது தேவையில்ல, நம்ம பண்றது தப்பு. கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிதான் இயங்குமா? ஆக்சுவலா அப்படிலாம் இயங்கவே இயங்காது. கட்சி அப்படி இயங்கவே இயங்காதுங்க. அது எப்படி இயங்கும்? அதுக்கு ஒரு தலைமை குழு இருக்கு. அந்த தலைமை குழு வந்து கிளைக்குழு, பகுதிக்குழு, அப்புறம் வந்து கேடர் முதற்கொண்டு கனெக்ட் ஆயிருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடர் ஒரு 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 படிநிலையில வந்து ஏறுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அவங்களுக்கு ஒரு 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 ஆர்டர் இருக்கு. இட்ஸ் நாட் அ எப்படி இவங்க இத சொன்னாவே இவனுக்கு வந்து சோசியல் ஆர்டரோட கனெக்ட் பண்ணுவாங்க. இல்ல கட்சி கேடருக்கும் ஆர்டர் இருக்கு. அது ஒரு ஜனநாயக தன்மையோட கட்டமைச்சிருப்பாங்க. கீழ இருக்கிறவங்க மேல கம்யூனிகேட் பண்றதுக்கும், மேல இருக்கிறவங்க கீழ கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஒரு பை டைரக்ஷனான ஒரு 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 லைனா இருக்கும். ஒரு கம்யூனிகேஷன் லைனா இருக்கும். அந்த விஷயத்த வந்து பெருமாள் வந்து பிற்பகுதியில வந்து அவர் ஃபாலோ பண்ண மாரியே காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து திருப்பியும் வந்து ஒரு முடிவு பண்ணுவாரு. அந்த மலையில அதாவது 4 நாள் வந்து அவர ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து இந்த ஒரு ஓஜி கேரக்டர மாத்துவாங்கல்ல. பழைய ஓஜில இருந்து திருப்பி புது ஓஜி மாத்துவாங்க. அது வந்து நம்ம டானாகரன் டைரக்டர் தமிழ் வந்து போலீஸா நடிச்சிருப்பாரு. அவர வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க பாருங்க. ஸ்டேட் வந்து எப்படி பயன்படுத்தும் பாருங்க. ஸ்டேட் வந்து நாமினேட் பண்ற ஒரு பர்சன் எப்படின்னா, வெங்கட்ராமன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. வெங்கட்ராமன் செட் வராது. அவன பெருமாள் அடிக்கணும்னா, அவங்க மக்கள் யாருக்காக நிக்கிறாங்களோ, அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தனை வர வச்சு அடிக்கணும். அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த ஆப்ஷன் வந்து இஸ்லாமியரை காட்டுவாங்க. இஸ்லாமியர் ஒரு நேம் சொல்லிட்டு இவரை போடலாமா சொல்லிட்டு அன்வர் அந்த கடலூர் அந்த கோயம்புத்தூர்ல பைப்படி கொண்டு பண்ண இதுல அன்வர்ல போடலாமே. இல்ல அவன் கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பான் அவன் அப்படின்ட்டு. அப்புறம் தீனதயாளன் வாங்கி தீனதயாளன் சொல்லுவாங்க. தீனதயாளன் ஓகே அமுதன் சொல்லுவாங்க. சரி அமுதன் தான் சொல்லுவாங்கல்ல. ஆமா. இல்ல ஃபர்ஸ்ட் தீனதயாளன் தான் சொல்லுவாங்க. தீனதயாளன் வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகுமே சார்ஜ் ஆகுறதுக்கு. அந்த நெருக்கடி இருக்கே. அப்படி சொல்லும்போது தான், அந்த 24 மணி நேரத்துல யார் சார்ஜ் பண்றதுக்கு வந்து சொல்லும்போது தான், நம்ம கௌதம் வாசுதேவன் என்ன சொல்லுவாருன்னா, எங்க கீழயே ஒரு ஆள் இருக்காரு. அண்ணன் சங்க கிங்கெல்லாம் பேசுவான். ஆனா நம்மள யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களும் வந்து பார்த்தோன்னா, அந்த கேடர் அந்த மக்கள் தான். அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தன் வந்தவன் தான் சொல்லிட்டு செரி பிக் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்த அரசியல்ல வந்து நயனார் நாகராஜன் பேசினா, அதுக்கு கவுண்டர் குடுக்கறதுக்கு திமுகல இருந்து வேற குறிப்பா ஒருத்தர தான் பேச வைப்பாங்க. கரெக்ட்டுங்களா? பாரதி ராஜாவ பேச வைப்பாங்க. கரெக்ட்டா? ஆமா. அது மாதிரிதான். அது மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்ட தான் வந்து ஸ்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்றது பட்டவரித்துவமா வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படியே பச்சையா காட்டியிருப்பாங்க. ஆமாண்டா இப்படிதான்டா பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாரி இதுல வந்து நான் டைரக்டாவே கிரிட்டிக். இதுல வந்து தலித்துகள வந்து சந்தர்ப்பவாதிகள். அரசாங்க கட்டமைப்புல இயங்குற தலித்துகள் வந்து சந்தர்ப்பவாதிகள் அப்படின்னு ஒரு சாயமும் கிடைக்கிற மாதிரி தான் இந்த நரேஷன் வருது. இதை வச்சு அமராபிட்ட ஒரு கேள்வி. ஆக்சுவலா வந்து அவர் வந்து ரொம்ப காலமா இதை அவர்கிட்ட பேசும்போது, தனியா பேசும்போதும் சரி, இல்ல வேற எங்கேயாவது பேசும்போது கூட அவர் நிறைய பேசி நான் இது பண்ணியிருக்கேன். அப்போ அமராபிட்ட என்ன ஒரு விஷயம்னா, ஒரு மீட்டிங்கு, அந்த மீட்டிங்ல வந்து அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இவ்வளவு காலம் வந்து ஒரு தேர் இழுத்து வந்து நான் இங்க விட்டுருக்கேன். அந்த தேரை வந்து நீங்க முன்னாடி இழுத்துன்னு போகணும் பரவாயில்ல, பின்னாடி மட்டும் இழுத்துன்னு போயிடாதுன்னு சொல்லிட்டு
ஒரு 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 பியூரோக்ராட்ஸ் மாதிரிலாம் உட்காந்துருப்பாங்க போல நிறைய தலித்துகள் தான் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி இந்த இது மூவ்மெண்ட் லெட் டவுன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். இப்போ அது வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ள வந்து தலித்துகள் ரெப்ரஸன்டேஷன் இந்த டோக்கனிசம் ஏதோ ஒன்று வச்சுங்களேன், வேற தப்பா சொன்னதை நீ திருத்துங்க. அது எதுவும் வந்து அதால வந்து பெரிய அளவுக்கு பிரயோஜனம் வந்து இல்லையோ, இல்ல வந்து என்னால வச்சு என்ன குத்த வைக்கிறியடான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோஷன் ஒண்ணு இப்ப எழும்பி இருக்குல்ல. இப்ப அந்த விஷயமா நம்ம எப்படி பாக்குறது? ஏன்னா இது இப்போ வந்து தலித் இப்போ படங்களும் சரி, தலித் இலக்கியங்கள் வந்து பெரிதளவு பேசப்படுது. அவங்க வந்து தலித் வரலாறு பெருசா அவங்க எழுதுறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மேல் எழும்பி வரும்போது, இது வந்து சமுதாயத்துல வந்து ஒரு முக்கியமான பேச்சு பொருளா இருக்க போகுது. இப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகுறதுன்னு சொல்லிட்டு கேட்கறேன். ஆனா அமராவதி நிறைய பேசுவார் இதை பத்தி, அதான கேட்கறேன். ஓகே. நீங்க சொன்னது கரெக்ட் தான். இது வந்து ஒரு டோக்கனிசமா தான் எல்லா பக்கமும் இருக்கு. இதனால வந்து எந்த இடத்துலையும் வந்து இவங்களுக்கு ஒரு விமோச்சனமோ இல்ல சொசைட்டில ஒரு மாறுதலோலாம் ஏற்படுறதில்ல. இவன் அந்த இடத்துக்கான ஒரு போட்டிக்கு தயாராகிறான். அந்த இடத்துல தனக்கான இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு பார்க்கறான். அவன் அந்த இடத்துல ஒரு டோக்கனா போய் உட்கார்றான். அவ்வளவுதான். அதை தாண்டி இங்க வேற எதுவும் நடக்கிறது இல்ல. நமக்கு எக்ஸாம்பிளே நிறைய இருக்கு. நம்ம ரெகுலரா பேசிட்டு இருக்கிறது தான். ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பிரசிடென்ட் வந்தாங்க. வந்ததுனால அவங்க ஊருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனே நம்ம கேட்போம். அவங்க ஊருக்கு மாற்றம் நடந்துருச்சா? இல்ல பழங்குடி மக்களுக்கு எல்லாருக்கும் மாற்றம் நடந்துருச்சா? ஒரு ராம்நாத் கோவிந்த் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு? அவருக்கே முதல்ல மாற்றம் நடந்துச்சா? அவருடைய பர்சனல் லைஃப்லயே மாற்றம் எதுவும் நடக்கலையே. அவருடைய பர்சனல் சோசியல் கேபிட்டல்லயே எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். அது என்னன்னா இது எல்லாமே டோக்கனிசம் தான். அவங்க வந்து ஒரு பதவிக்கு வரலாம், ஒரு பொறுப்புக்கு வரலாம். கொஞ்ச நாள் அந்த பதவி அலங்காரத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடலாம். இல்ல அது அவங்களுடைய சோசியல் கேபிட்டல் அவங்களுக்கு கிடைக்காது. அதன் மூலமா அவங்க வந்து அவங்க குழந்தைங்க பேரங்களை வந்து வேற ஒரு ஒரு தனியான ஒரு பாதையில, அதாவது அவங்க ஒரு பியூரோக்ராட்ஸாவோ இல்ல ஒரு அரசு பதவியிலயோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்கும். அவ்வளவுதான் நடக்குமோ ஒழிய வேற பொதுவா இங்க வந்து எதுவுமே மாறிடாது. ஆனா இவர்களை பயன்படுத்தி நடக்கிற அரசியல் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே முக்கியமானதுதான். இவங்களை அந்த இடத்துல அந்த டோக்கன் போட்டுட்டாங்கன்னா போதும், அதை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்கள் என்னைக்குமே நடந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து இந்த படத்துல நான் வெற்றி காமிக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இதை வந்து நான் கடைசியா அடுத்த ரவுண்ட்ல வந்து சொல்றேன் அதை என்னவா சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் திரும்ப வந்து நம்ம கிரிட்டிக்ஸ்குள்ளரே நான் போறதுனால சொல்றேன். கடைசியா படத்தை ரொம்ப ஆண்டகனைஸ் பண்ணிட்டோம். என்னோட கடைசி கிரிட்டிக்கா இதை வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து படத்துல என்னென்ன எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். என்னோட கடைசி கிரிட்டிக் என்னன்னா, படம் வந்து ரொம்ப குழப்பமான கதைகளா இருக்கு. அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறா இது, இல்ல வந்து தமிழ் தேசிய படமா, இல்ல இது வந்து கம்யூனிச படமா, இல்ல வந்து நக்சல்பாரி இயக்கங்களுடைய தமிழ்நாடு வெர்சன் சம்பந்தப்பட்ட படமா அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பம். சரி, அதுவும் எல்லாமே இல்லாம அசுரன் மாதிரி ஒரு கமர்ஷியல் படமா எடுத்துட்டு அதுல வந்து ஸ்டேட்டோட ரோலை ஒழுங்கா காமிக்கிறாங்களா அப்படின்னா எதுவுமே பண்ணல. எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல தொட்டு தொட்டு பாதி பாதி விட்ட மாதிரி தான் இருக்கு. இவங்க என்னன்னா தமிழ் தேசியவாதிகளுடைய படமா தான் வந்து முதல்ல திடீர்னு ட்ரைலர்ல காமிச்ச போது இருந்தது. அப்ப தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து ஆஹா நமக்குன்னு வந்து வெற்றிமாறன் ஒரு படம் எடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா படத்துக்குள்ளார போய் பார்த்தா அது இல்லை. நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா கலிய பெருமாளும் முக்கியமா தமிழரசனும் வந்து பிற்காலங்கட்டங்கள்ல வந்து ஒரு தமிழ் தேசியவாதிகளாக தான் அறியப்பட்டாங்க. அவங்கள வந்து ஒரு கம்யூனிஸ்டுகளா நம்ம பார்க்கல, தமிழ் தேசியவாதிகளாக தான் இருந்தாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா 80ஸ்கள்ல இந்திய இராணுவமே பார்த்தீங்க அப்படின்னா ஈழத்துல நடந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா ஈழத்தில் இருந்த போராளி குழுக்களுக்காக இங்க வந்து கேம்ப் எல்லாம் வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்ல வந்து சில மாவோயிஸ்ட் தோழர்கள் எல்லாருமே கூட போய் ட்ரைனிங் பெற்றாங்க. அப்ப அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு பழக்க வழக்கமும் ஏற்படுது, ஒரு இணைப்பும் ஏற்படுது. யார் கூடனா இலங்கையில இருக்கிற போராட்ட குழுக்களுக்குள்ளார. அதுக்கப்புறம் வந்து அவங்க சிறைச்சாலைகள்லையும் வந்து ஒன்னா தமிழக சிறைச்சாலைகள்லையும் வந்து ஒன்னா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கலியபெருமாள் நேரடியா பிரபாகரன் கூடயே வந்து ஒரே சிறையில கூட இருந்திருக்கிறாரு. அப்ப அவங்களுக்குள்ளார சந்திப்புகள்லாம் கூட நடந்திருக்கு. இவங்களுடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல கூட இருக்கு. இவங்க என்னன்னா தமிழ் தேசியவாதிகளா தான் அறியப்படுறாங்க. ஆனா படத்துல வந்து அதையுமே வந்து முழுசா காமிக்கல. அதாவது தமிழ் தேசியவாதிகளுக்காகவும் வந்து வெற்றி படம் எடுக்கல. சரி, கம்யூனிஸ்டுகளுக்கு படம் எடுத்தாரா அப்படின்னு பார்த்தா கம்யூனிஸ்டுகளுக்கும் படம் இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல அந்த கே கேரக்டர் வர்ற வரைக்கும் ஒரு சிபிஎம் நிலைப்பாட்டுல வந்து கலிய பெருமாள் இருக்கிற மாதிரியும், அதன் பின்பு அவர் வந்து தடம் மாறி நக்சல்பாரி இயக்கத்துல சேர்ற மாதிரியும், அதுக்கு பின்னாடி அவர் தவறான முடிவுகள் எடுத்து அவருடைய இயக்கங்கள்ல இருந்தே அவர் வந்து தலைமை பதவி எல்லாத்தையும் விலக்கிட்டு அவர் அழித்தொழிப்பு பாதைக்குள்ளார போனதுக்கு அப்புறமா தானாகவே நான் தவறான முடிவு தான் எடுத்துட்டேன் அப்படின்னு வசனமே வருது, படத்திலேயே வசனமே வருது. ஸோ வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு அவர் வந்து காட்டுக்குள்ளார வந்து போலீஸ் கிட்ட சிக்கி இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்பமானதுதான். அதாவது என்னன்னா
அரசியல் தெரியாத பொதுமக்களுக்கு விட்டுருங்க. ஆனா அரசியல வரலாற்றை வந்து படிச்சுட்டு இருக்கிற இடதுசாரிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு குழப்பமா இருக்கும். என்னையா சொல்ல வர, ஏதாவது ஒண்ணு புதுசா சொல்லு வெற்றி, ஒன்ன சரியா சொல்லு, ஒன்ன சொல்றதா இருந்தாலும் சரி அது சரியா கொண்டு போய் சேர்த்துரு, நீ ஏன் எல்லாத்தையும் போட்டு ஒரு கதம்பமாக்கி குழப்பி வச்சிருக்க அப்படிங்கிற தாவேகா மாதிரியான ஒரு கேள்வி மாநாடு மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு. வந்து தாவேகா என்னங்க. மாநாடு மாதிரி ஆயிடுச்சு. தாவேகா மாநாடு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, பெரியார் வேணுமா பெரியார் போட்டோ, அங்க பாரு அம்பேத்கர் போட்டோ, இங்க பாரு அஞ்சலி அம்மாள் போட்டோ அப்படின்னு எல்லா போட்டோவும் வச்சிட்ட மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் என்னோட கடைசி கிரிட்டிக். இதுக்கப்புறமா வந்து படத்துல எனக்கு பாசிட்டிவா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கிரிட்டிக்ஸ் இருந்தா சொல்லிருங்க, நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். ஒன் லாஸ்ட் கிரிட்டிக்னு சொல்ல முடியாது, இது வந்து அவர் பண்ற தப்பு. என்னன்னா அவரோட அசுரன் படமும் சரி, வட சென்னை போன்ற படங்கள் வந்து ரொம்ப அதிகமா பேசப்பட்டது. இப்போ இந்த அந்த படங்களை பண்ண தப்போட அடுத்த கட்டத்துக்கு ஒரு போயிட்டு வரோன்னு தோணுது. இப்போ அசுரன் படத்துல வந்து கான்ஃபிளிக்ட் வந்து நிலம், அந்த நிலம் தான் கான்ஃபிளிக்ட். நீ வந்து கிளைமேக்ஸ்ல ஒண்ணு நிலம் அவன் கிடைக்கிற மாதிரி நிலம் வந்து அவன் போராடி பெறணும், அதுதான் வந்து ஒரு முடிவா இருக்கணும். அந்த நிலத்தை கொண்டு விட்டுட்டு படிப்பு கொடுத்துட்டா போதும்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. படிப்பு வந்து மிக ரொம்ப அத்தியாவசியமான விஷயம், அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அங்க இருக்க பிரச்சனையும் அந்த நிலத்தால தானே. இப்போ அந்த நிலத்தை இது பண்ணாம நீ இது பேசுறதுல வந்து என்ன விதமான அரசியல் இருக்குது? அந்த நாவல் எழுதினவரே வந்து வெற்றிமாறனை கிரிட்டிக் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலயோ நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டிருப்பாரு அவரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து வெற்றி நாவலை வந்து வேற மாதிரி எழுதியிருந்தேன், இவர் இதை வந்து ரைட்ஸை மட்டும் வாங்கிட்டு வேற மாதிரி எடுத்து வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த படைப்புக்கு உண்டான ஒரு துரோகத்தை அவர் முன் வைக்கிறாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆக்சுவலா வந்து அவன் அந்த ஸ்டேட் எதிர்பார்க்கறது அதுதான். நீ நிலத்தை கேட்காத, நீ வந்து அவன் படிக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் எங்கேயோ ரொம்ப மூலையில வந்து பண்ணித்தரேன், அது மூலம் படிச்சுட்டு மேல வந்தா மேல வந்துரு, இல்லைன்னா நீ அவள் திருப்பி நாசமா போன்னு சொல்றதுன்னா திருப்பி சொல்லுது. திருப்பி அந்த ஆளும் இருக்க கருத்தாடுல இருந்து திருப்பி இது பண்றாரு. இப்போ இது நீங்க இப்போ இந்த படத்துலயே வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்து இந்த படத்துல வந்து பல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா திருப்பி திருப்பி இதை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றதோட ஆளு வர்க்கத்துக்கு வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆளு வர்க்கம் ஒரே ஒரு விஷயத்த பிளர் பண்ணுது, ரெண்டு விஷயத்த பண்ணுது. அவர் வந்து ஆக்சுவலா அந்த ஒரு இதை விட்டார் நினைக்கிறேன், 5 சீன்ஸை வந்து டைலாக் மாற்ற சொல்லி அது ஒண்ணு பண்ணாங்க. அதுல வந்து ஓட்டு இது மட்டும் வைங்கன்னு சொல்றாங்க, அவர் ஓட்டு வைக்கல. ஃபர்ஸ்ட் படம் எடுத்தும் போது ஓட்டு மட்டும் வைக்க சொல்றாங்க. ஓட்டு மூலியமா வந்து நீங்க இது பண்ணலாம், புரட்சி பண்ணலாம் மாதிரி சொல்லி வைப்பாரு. ரெண்டாவது படம் ஃபுல்லா அவனுக்கு வந்து புரிஞ்சா கம்யூனிஸ்ட் கொடியை வந்து ஆரம்பிச்சிடறேன். படம் படம் ஃபுல்லா புரிஞ்சிருக்கு. வந்து அதான் படம் ஃபுல்லா வந்து கம்யூனிஸ்ட் கொடிகளை வந்து பிளர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆணவருக்கும் பயப்படுறது இது மட்டும்தான். மற்றபடி இந்த கதையாடல் நல்லா தான் இருக்குது, இதை வச்சு நான் பில்டப் பண்ணிப்பேன். ராஜமன் சொல்றாருல, நம்ம ஒரு குக்டப் ஸ்டோரி அப்போ பில்ட் பண்ணுவோம், அதை வச்சு நம்ம ஒரு நிறைய செட் பண்ணுவோம். சொல்ல அது மாதிரி இதை வச்சு அவன் நிறைய செட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். குறுக்கிருக்கு மன்னிக்கணும். அது வந்து என்னன்னா சொல்றேன்ல, கரெக்டா சென்சார் துறையில இருக்கவங்க தான் அந்த படத்தை வந்து 2வது டைரக்டர்களா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கதை கரெக்டா புரிஞ்சிருக்கு. ஒரு இண்டிவிஜுவலா நீ சொல்லிக்கிட்டே இருக்க, அப்போ இண்டிவிஜுவலான சொல்யூஷனே கொடுத்தாங்க. போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் கொடுக்கணும். அதை வந்து வெற்றி மறந்துட்டாப்படி. ஆனா 2வது டைரக்டரான அவங்க வந்து அதை நோட் பண்ணி இதை வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெற்றியும் அதை வச்சுட்டார். நீங்க அப்படிதான் அதை பார்க்கணும். ஓகே சார். கடைசியா நான் ஒரு கிரிட்டிக் வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இந்த படத்து ஃபுல்லா வந்து கருப்பு சட்டைக்காரர்களும் இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு போற போட்டு போனாங்க. அவங்களுக்கும் விவசாய சங்கத்துக்கும் என்ன சம்மந்தம்னு சத்தியமா தெரியல. அவங்க திராவிட விவசாய சங்கத்தை நிலைநாட்டினாங்க, ஆரம்பிச்சாங்க என்பது உண்மைதான். ஆனா வெண்மணி தீ போன்ற பிரச்சனைகள்ல வந்து அவங்களோட நிலைப்பாடுலாம் என்னன்னே அவங்களுக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி தொழிலாளி வர்க்க பிரச்சனைகளுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு ரேடிக்கலான ரேஷனலான ஒரு மூமெண்ட்டுக்குள்ளேயே வராதவர்கள் தான் வந்து கருப்பு சட்டைக்காரர். பார்த்தீங்களா? அது டைரக்டாவே வைக்கலாம். நீங்க கிரிட்டிக்காவே வைக்கலாம். ஏன் அத அவங்க ஒத்துப்பாங்க. ஆமாங்க. அது எங்களோட பிரச்சனை கிடையாது. நாங்க வந்து சோசியல் கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சொல்றது? ஒரு மூத்த தொழிலாளர் இருக்கணும். இல்ல திராவிடத்த ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு படிச்சவங்க எல்லாமே அத சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த வந்து படம் வந்து கன்வே பண்ணல. பேட்ச் அப் ஒர்க் பண்ணுது. எப்படின்னா, சிவப்பு கொடி பக்கத்துல வந்து கருப்பு கொடி இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலைய வந்து பிரஸ் பண்ணி அவங்களும் இருந்தாங்கன்னு சொல்ற மாரி காமிச்சாங்க வார்த்தைகளா சொல்லிட்டாங்க தவிர, எந்த மொமெண்ட்டுமும் காட்டல. இந்த மொமெண்ட்ல வந்து அவங்க கருப்பு கொடிக்காரங்களும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதையும் படத்துல வந்து எந்த இடத்துலயுமே காட்டல.
அதே மாதிரி வெண்மணி போன்ற பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து பேசாம கம்யூனிஸ்டுகளோட பங்கு என்னன்னு தெரியாம நம்ம வந்து அதோட உள்சார பிரச்சனையத்தையும் நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. வெண்மணி சொல்றது வந்து இன்னும் 3 நாள்ல வரப்போற ஒரு நினைவேந்தல் ஈவெண்ட். வெண்மணியில வந்து 44 கூலி விவசாய கூலிகளை எரிச்சு கொன்னதை வந்து நினைவேந்தலா கடைபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு வாட்டி லைஃப்ல ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா இப்போ போகும்போதே அது ரொம்ப சிரமமான ஒரு இடமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க தஞ்சாவூர்ல இருந்து உள்ள போறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த டைம்ல நீங்க லேட்டர் 60s அந்த 67 காலத்துல விவசாய சங்கங்கள் வளர்ந்த விதமா இருக்கட்டும், அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடந்தா அது எத்தனை நாள் கழிச்சு உள்ள வரும் அந்த இன்ஃபர்மேஷன், அதுக்காக யாரு முன்னாடி போய் நின்னாங்க அப்படின்னு சொல்ற ஒரு டீட்டெயிலான ஒரு வேலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த படம் வந்து டச் பண்ணிருக்கலாம். வெண்மணியை அட்லீஸ்ட் காமிச்சிருக்கலாம், ஒரு 2-3 ஃப்ரேம்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. அதை வெற்றி பண்ணாம விட்டது வந்து இன்டென்ஷனாவே விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன் அதெல்லாம் தமிழ் தேசியத்துல உள்ள வராதா? நான் கேட்கிறேன். வெண்மணி தீய வந்து இறந்து 44 பேர் வந்து தமிழ் தேசியத்துல வரமாட்டாங்களா? எனக்கு ஒரு டவுட்டும் எனக்கு வருது. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எனக்கு ஏற்படுத்துது. இந்த பிரச்சனை மட்டும்தான் நான் வந்து இந்த படத்தோட கிரிட்டிக்கா பாக்குறேன். அது இல்லாம அமராவி சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து தமிழ் தேசியம் பேசியிருக்காங்களா, இல்ல கம்யூனிசம் பேசியிருக்காங்களா, இல்ல என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்றத வந்து நம்ம ஒரு முடிவு நிலைக்கு வரவே முடியாது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இந்த படத்தை பாக்குறேன்னா, கம்யூனிஸ்டுகள் நல்ல தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க தப்பான டைரக்ஷன் போனவங்க. அவங்க கூட பேட்சப் ஒர்க் பண்ணினா நீ நாசமா போவ அப்படின்னு சொல்ற ஸ்ட்ராங்கான கன்வே தான் இந்த படத்தை காட்டுறாங்க தவிர வேற எதுவும் காட்டல. ஓப்பனா சொல்ல ஐயா ஓகே. வேணுங்கிற அளவுக்கு கழுவி ஊத்திட்டீங்க. அடுத்தது இப்ப நல்ல ஃபிலிம் பாட்டுக்குள்ளார அப்ரிசியேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 புக் சஜஷன் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த படத்தை பார்த்து இதை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கணும், இதோட உண்மையான தகவல்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய விருப்பப்பட்டீங்கன்னா 2 புக்கு நான் பேர் சொல்றேன். அது வந்து கிரிஞ்சி மாமாவோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட அந்த லிங்க் நான் தர சொல்றேன் அவர்கிட்ட சொல்லி. ஒண்ணு வந்து நக்சல்பாரிகள் வெறும் ஊர் மட்டும் இல்லை, ஊர் மட்டும் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அவர் வந்து முருகவேலி எழுதின ஒரு புக், ஒரு சின்ன புக், 160 பக்கம். நக்சல்பாரியோட ஆரம்ப கட்ட கால்நிலை, அவங்களோட எழுச்சி, அவங்களை வந்து எப்படி வந்து வீழ்த்தப்பட்டார்கள், இல்லை அவங்களும் எப்படி வீழ்த்திக்கிறாங்க, தங்களை வீழ்த்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வரலாறு. அது கொஞ்சம் பாருங்க. அப்புறம் வந்து இரா பாரதிநாதன் சொல்லிட்டு இந்த சங்கத்தமிழன் படம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் கதையாசிரியர். இந்த விடுதலை படத்துக்கு கூட அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நடுவில் கொஞ்சம் கருத்து மாற்றம் பிரச்சனையால கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு. வெற்றிமாறனோட சண்டை போட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு. அவர் நக்சல்பாரி கதைகள்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியார். அதுவும் ஒரு சின்ன புக்கு தான், ஒரு 106 170 பக்கம் தான் வரும். அந்த 2 புத்தகங்கள் வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி. நீங்க அப்படியே அந்த தளத்திலேயே இருந்து இந்த இந்த விஷயங்களை பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி 2 புத்தகங்கள். கண்டிப்பா இந்த புக் ஃபேர் வருது. நீங்க கன்ஃபார்மா இந்த புக்கை உங்க செக்லிஸ்ட் வச்சுட்டு இந்த கொஞ்சம் உண்மைத்தன்மை, இந்த சினிமாட்டிக்கா இல்லாத உண்மைத்தன்மை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை கொஞ்சம் வாங்கி படிங்க. நான் கிரிஞ்சி மாமாவோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ண சொல்றேன். மேல பேச. ஓகே ஐயா, போதுமான அளவுக்கு கழுவி ஊத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னமும் கழுவி ஊத்துறதுன்னா கைவசம் ஆள் இருக்கு, ஆள் போட்டு கூட கழுவி ஊத்தலாம். ஆனாலும் கொஞ்சம் நல்ல விஷயங்களும் படத்துல இருக்குங்கிறனால நான் அதுக்குள்ளார மூவ் ஆகுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில இவ்வளவு தூரம் வந்து தொடர்ச்சியா ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்களையே வந்து திரும்ப திரும்ப திரைப்படங்கள் எடுத்து காமிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆன்டி ஸ்டேட் எலமெண்ட் அப்படின்னு அரசால் முத்திரை குத்தப்பட்ட நபர்களை பற்றியும் அந்த மாதிரியான இயக்கங்களை பற்றியும் தில்லா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சல்யூட் வெற்றிமாறனுக்கு நான் கொடுத்தே தான் ஆவேன். இது யாரு எப்படி விமர்சனம் பண்ணாலும் சரி. ஏன்னா 10 கட்டுக்கு மேல வந்து சென்சார் போர்டு கட் பண்ணியிருக்கிறாங்க, ஏகப்பட்ட வசனங்களை வந்து மாற்றிருக்காங்க. ஆனாலும் சரி, நான் இந்த மாதிரியான ஒரு ஆள் தான், நான் இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வெளியிடுவேன். நீங்க ஆன்டி ஸ்டேட் எலமெண்ட்னு சொல்ற ஆள்கிட்டையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கதான் செய்யுது, அவனுடைய வாதங்களையும் நீங்க கேட்டுதான் ஆகணும், அதனால நான் படம் எடுத்து தான் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற வெற்றிமாறனுக்கு நிஜமாலுமே ஒரு சல்யூட் கொடுத்தான் ஆகணும். அந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஆனா என்னன்னா ஆன்டி ஸ்டேட் எலமெண்ட்டுகளை வந்து அதிகமாக காமிக்கிற படங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் குருதிப்புணல். எனக்கு தெரிஞ்சு நீங்க குருதிப்புணலை பத்தியே நீங்க அடுத்து கூட பேசலாம். எப்படியெல்லாம் வந்து இவங்க ஒரு போராளி குழுக்களை, ஒரு போராளிகளை வந்து எப்படியெல்லாம் மட்டுப்படுத்தி கேவலப்படுத்தி படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இது வந்து வெற்றிமாறன் உண்மையிலே ரொம்ப வெற்றிமாறன் இல்ல, வெற்றிமாறன், பாரஞ்சித், மாரி செல்வராஜ், இந்த பிரீட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள உண்மையிலே பாராட்டுறது வந்து பல விஷயங்கள். என்னன்னா ரொம்ப ரெக்ரெசிவான இருக்க ஒரு சொசைட்டில வந்து
ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றத்தை முன் வைக்கிறாங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லாத ஒரு படம் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா சமூகத்துல வந்து அது ஒரு பேச்சு பொருளா இருக்குதுங்க. ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளா ஆகுது. அது வந்து நம்ம டீ கடையில இருந்து ஒரு பார்பர் ஷாப் போறதுல இருந்து எல்லா இடத்துல இருந்து ஒரு பேச்சு பொருள் ஆகுறது தெரியுங்களா? இந்த ஒரு பேச்சு பொருள் ஆகுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு கலை இலக்கியம் பந்துன்னு வைங்களேன். அது வந்து அந்த மாநிலமோ அந்த நாடும் வந்து ஒரு மாதிரி அடுத்த கட்டத்துக்கு மூவறதுக்கான எல்லா வழிவகையும் அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வெற்றிமாறன் வந்து பேசப்படாத தலைவர்கள், இந்த பேச மறுக்கப்பட்ட தலைவர்கள், இவங்க ஒரு ஆட்களை தோழர்களை வந்து எடுத்து பேசுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதுவரைக்கும் வந்து நான் வந்த படங்கள் இரணியன் வந்திருக்கு, அரவிந்தன் மாதிரி படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள்ல இருந்து இந்த படம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுது. நான் என்ன பாக்குறேன்னா, இந்த இது நக்சல்வாதின்ற வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி மாத்தி வச்சிருக்காங்கல்ல. இப்ப அந்த வந்து இந்த இந்த பிஜேபி காரன் நாய்ங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, தங்கி நாய்ங்க அர்பன் நக்சல்வாங்க நம்மள பார்த்து. நீங்க அர்பன் நக்சல்னு சொல்றது அந்த வார்த்தை வந்து என்ன பண்ணா ரொம்ப ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஒரு வார்த்தைன்னு நினைக்கிறாங்க. இல்ல அவங்களும் வந்து இந்த மக்களோட மக்கள் இருந்து போரிட்டவங்க தான். மக்களோட இதுக்காக பண்ண போரிட்டவங்க தான். அவங்களோட வாழ்க்கை அவங்க எடுத்த இது வந்து தவறோ சரியோ அது வந்து விதிக்கு உட்பட்டதோ இல்ல வந்து அது அந்த இதுக்காக உட்பட்டது. அதை விட்டுடுங்க. ஆனா வந்து மக்களுக்காக போராடினாங்கல்ல. அது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த குருதி புனல் மாதிரி ஒரு படம் வந்து எவ்வளவு ஒரு மோசமான படம்னா, வந்து ஒரு நக்சல்வாதியை வந்து ரொம்ப செக்ஸிஸ்டா காட்டுவான் ஃபர்ஸ்ட். 2வது வந்து நாசரோட பையன் வந்து திருப்பி வந்து நாசர மாதிரியே வந்து ஒரு நக்சலைட்டா மாறுவான். அதே மாதிரி கமலோட பையன் வந்து திருப்பி அந்த நக்சலைட்டை கொல்ற மாதிரி ஒரு பையனா வருவான். அது மாதிரி சொல்லி காட்டுவான். இது எவ்வளவு பெரிய ஒரு பிறப்பு நடிப்பர்ல பேசுற சனாதன புத்தி பாருங்க கமலுக்கு. இது கமல் மாதிரி ஒரு ரொம்ப மோசமான அந்த அமெரிக்க கைக்கூலி ஆளை வந்து நம்ம வந்து எந்த இடத்துலயும் போயிட்டு அவன் வந்து ஒரு பிரில்லியண்டான ஆளு, அவன் மாதிரி படம் எடுக்க முடியாதெல்லாம் அது வந்து செகண்டரி. அவன்கிட்ட எவ்வளவு ஒரு குரூர புத்தி இருக்கு பாத்தீங்களா? எப்படி வந்து ஒரு தீவிரவாதியோ இல்ல ஒரு நக்சல்வாதியோ இல்ல ஏதோ ஒண்ணு சொல்றீங்கல்ல, அவனோட பையன் வந்து அதேவாதான் இருக்க முடியுமா? ஏன் வந்து அவனுக்கு வந்து வேற ஒரு வாழ்க்கை இருக்காதா? நீ எப்படி அவனை பிராண்ட் பண்றன்னு ஒரு கேவலமான விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் உடைச்சது பேசுனதுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேச வச்சதுல வந்து உண்மையிலே வெற்றிமாறன் உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்துதான் ஆகணும். ஐயா அந்த படத்துக்கு பேரு வேற குருதி புனல்னு வச்சிருப்பாரு. அதை விட்டுட்டீங்களே. ஆமா ஆமா, அதாவது அதுக்கே அவனை செருப்பால வச்சிருக்கணும். ஆமா, கீழ்த்தஞ்சையில நடக்கிற ஆஹ், கலவர ஒரு குருதி புனல். இந்த நாவலை எழுதினவர் இந்திரா பார்த்தசாரதி. நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சது. அது ரொம்ப பழைய நாவல்னு நினைக்கிறேன். 1970லயே வந்துடும். இந்த பிரச்சனை நடந்த ஒரு சில ஆண்டுகளே வந்துடும். அது ஒரு குருதி புனல் அப்படிங்கிற பேர்ல வரும். ஆனா அதே டாபிக்கை எடுத்துட்டு வச்சு நக்சல்வாரி இயக்கங்கள்லாம் வந்து மோசமானது அப்படிங்கிற மாதிரி இந்த அயோக்கிய பைய வந்து படம் எடுத்திருப்பாரு. நம்ம மையங்கார் வந்து படம் எடுத்திருப்பாரு. அதுல அவருடைய குலத்தொழில் புத்தியையும் காமிச்சு படம் எடுத்து வச்சிருப்பாரு. குத்தூசி சொல்ற மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு படத்தை காமிச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரியான நபர்கள்லாம் படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஆஹ் வெற்றி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இல்ல, நீ யார ஆன்டி ஸ்டேட் எலமெண்ட்னு சொல்ற, நீ யார ஒதுக்கி தள்ளுற, நீ யார குற்றவாளியா திரும்ப திரும்ப சோசியலா மக்கள்கிட்ட கொண்டு போய் காமிச்சுக்கிட்டே இருக்கியோ அவங்ககிட்டயும் ஒரு நியாயம் இருக்கு. அவன் வந்து இந்த ஸ்டேட்டால என்ன மாதிரியான அப்ரஷன்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, அவனுக்கும் ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான படங்களை எடுக்கிறாங்க. அது ரொம்ப இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த சொசைட்டிக்கு வந்து தேவைதான். ஏன்னா இவங்க வந்து எளிதா மறந்துட்டு அடுத்தடுத்து கடந்து போயிடுறாங்க. நமக்கு வந்து திரும்ப திரும்ப புகற்றப்படுற படங்கள்லாம் எது? நமக்கு வந்து தேசியத்தை ஊக்குவிக்கிற படம், சாதியத்தை ஊக்குவிக்கிற படம், நம்ம மதப்பெருமைகள் பேசுற படம், அதுதான் திரும்ப திரும்ப வருது. இப்ப ரீசெண்டா பாருங்க, நம்ம அமரன் வந்திருக்கு. நீ இது எத்தனை வருடங்களா இந்த மாதிரியான படங்கள் வருது? அதாவது இஸ்லாமியர்களை வந்து காஷ்மீர்ல ஒரு குற்றவாளிகளா காமிக்கிற மாதிரியான படங்கள் ஒவ்வொரு பீரியட்லயும் வந்துகிட்டே தானே இருக்கு. அந்த மாதிரி பீரியடா இந்த படங்கள் திரும்ப திரும்ப மக்கள் கிட்ட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கிட்ட அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் வந்து இந்த மாதிரி இரணியன் மாதிரியான படங்களும் இந்த மாதிரியான விடுதலை மாதிரியான படங்களையும் வந்து எடுக்க தான் வேணும். அதுக்குன்னு இங்க ஒரு ஆள் இருக்கானா இல்லையா அப்படின்னு தேடும்போது வெற்றி மாதிரியான ஆட்கள் இங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள்ல வந்து எவ்வளவு அபத்தங்கள் உள்ள, எவ்வளவு தவறுகள் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை நான் பார்க்க தான் செய்வேன். இந்த படத்தை நான் ப்ரொமோட் பண்ண தான் செய்வேன். இந்த படத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்களையும் நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு நான் ஊக்குவிக்க தான் செய்வேன். ஸோ இந்த படத்தை வந்து நம்ம ஆன்டகனைஸ் பண்ணி புறந்தள்ளுற அளவுக்கு இது மோசமான படமெல்லாம் கிடையாது. இது ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் கிரியேட் பண்ணுது. ஏன்னா எல்லாத்தோட எமோஷனல்ல தான் அவன் வந்து இந்த சீட்டை அவன் அவன் பண்ணது, வெற்றிமாறன் பண்ணது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எமோஷனலா ஆடியன்ஸை 2.5 மணி நேரம் உட்கார வைக்கிறதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணதுதான். அது அங்கங்க பிச்சு 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 அதனாலதான் சொல்றேன். ஒரு ஒரு கேரக்டரை வச்சு அவன் ஆழப்படுத்திலாம் எடுது. மல்டிபிள் கேரக்டர்லாம் ரிசம்பிள் பண்ணி அவங்களோட பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் எடுத்து
புரட்சிகரமான விஷயங்கள்லாம் எடுத்து பிச்சு 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 போட்டு அது ரொமான்ஸுக்கு மார்க்ஸ் இருக்கி ஜென்னி இருக்கி அது மாதிரி சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி தான் அவன் வந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கான். அதனால இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இது ஒரு ரெவல்யூஷனரி படம், இதுவே எல்லாத்தையும் சமூகத்துக்கு மாற்றமாயிடும், இளைஞரை அணி திரட்டி இந்த கட்சிக்கு வர வச்சிடும், இல்லை இந்த சார்புக்கு எடுத்துட்டு வரணுங்கிறதே கிடையவே இல்லை. இது ஒரு டிஸ்கஷன். இந்த படத்துக்கு ஒரு 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 வெயிட்டேஜ் இருக்குல்ல, அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட். இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டை ஏற்படுத்தும். அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்ல இருந்து நம்ம சில விஷயங்களை என்கேஜ் பண்ணி நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட புலவர் சொல்ற மாதிரி என்கிற ஒரு தகவல் இருக்கு, உங்கிற ஒரு தகவல் இருக்கு, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டு நிறைய தகவல்களை ஒருங்கிணைச்சு பாக்குற பார்வை இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஒரு பொருளோட வடிவம், உயரம், அகலம், ஆழம், அதுக்கு அதோட கலர் எல்லாமே பார்க்கறதுக்கு பல ஆங்கிள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. அது மாதிரி நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த படத்தின் மூலமா இதுல நிறைய விஷயங்கள் வேகாவே இருக்கு. அதெல்லாம் கிரிட்டிக் பண்ண விரும்பல. இந்த கதை படைப்புல இவன் இவன் இப்படிதான் செஞ்சிருக்கான், அதை நான் அந்த டென்ஸ்ல நான் எடுத்துக்கிறேன். அது புரட்சிகரமான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இருக்கிற டைரக்டர்ல இவன் பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு பேச ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்றதுதான் நான் பாக்குறேன். ஆனா அவன் கான்சியஸாவே தான் பண்றான். எனக்கு லாபகரமா சில விஷயங்களை வச்சா மட்டும் தான் ஓடும், சில விஷயங்களை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைப்படைப்பு என்பது இது என்னோட பார்வைதான். என்னோட கலைப்படைப்பு ஒரு ஒரு கலைப்படைப்பு என்பது மக்களோட யதார்த்த வாழ்க்கையை அப்பட்டமா தெரியும். அது ஒரு மார்க்சிய கலைப்படைப்புன்னு சொல்லவே மாட்டேன். அது மார்க்சியத்தை வந்து எடுத்துட்டு வந்துட்டு உள்ள புகுத்தி அது ஒரு கலைப்படைப்பா கொடுக்கணும், திராவிடத்தை உள்ள புகுத்தி பெரியாரையும் அங்க அம்பேத்கரையும் உட்புகுத்தி ஒரு கலைப்படைப்பா கொடுக்கணும் நான் சொல்லவே மாட்டேன். மக்களோட யதார்த்த வாழ்க்கை உண்மைகளை அப்பட்டமாக நீங்க வந்து பதிவு பண்ற எல்லா கலைப்படைப்புமே அது அறிவியல் சார்ந்த உண்மையை நோக்கி இருக்கும். அது மார்க்சிய படைப்பு. அவ்வளவுதான். நீங்க மக்களோட யதார்த்த சூப்பரா வாழ்க்கைய கோயின்சைட் பண்ணாரு. அதான் சூப்பரா கோயின்சைட் பண்ணாரு. நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட ஒரு தகவல் இருக்கு, இப்ப ரெண்டு உண்மையை கண்டுபிடிக்க மாதிரி வெற்றிமாறன் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு தகவல் சொல்லியிருக்கோம், ரெண்டு புத்தகங்களை ரெஃபர் பண்ணிக்கிறோம். இந்த தகவலை சேர்த்து நீங்க ஒரு முடிவு வாங்க எது கரெக்ட்னு சொல்லிட்டு அது மாதிரி சூப்பரா கோயின்சைட் பண்ணாரு. அதாவது கீழ்வன்மையை பத்தி வந்து எங்க கீழே ஒரு தகவல் இருக்கு, ஓகேங்களா. திமுக சார்பு கொண்ட பெரியாரும் வெண்மணியும் சொல்ற ஒரு புத்தகம் தகவல் இருக்கு. அதை படிச்சுட்டு நீங்க கீழ்வன்மைக்கு போங்க, கீழ்வெண்மணிக்கு போங்க. 25 தான், வர 25 லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நீங்க உண்மை. அதுதான் நான் சொல்ல வேண்டிய இறுதி கட்ட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இதை குளோரிஃபை பண்றானுங்க சில பேர்லாம். இப்ப இதுல ஒரு ரொம்ப பிரேயர் நல்ல டைலாக்னு பார்த்தா, தத்துவம் இல்லாத தலைவர்கள், தத்துவம் இல்லாத கூட்டத்தை வந்து ரசிகர் மனப்பான்மை கொண்ட கூட்டமா இருக்கும். தத்துவம் தான் வந்து தலைவர். நல்ல தலைவர். இத வந்து போட்டுறானுங்க. இத போட்டுட்டு இன்னொரு விஷயத்த மறந்துடுறானுங்க. தத்துவம்னா என்ன முதல்ல? என்னென்ன நம்ம ஆளுங்களோட பிரச்சனையே இந்திய சமூக பிரச்சனை, இந்திய சமூக சூழ்நிலையோட மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வார்த்தையோட அர்த்தம் தெரியாம நம்ம பயன்படுத்தும். அது நம்மளோட இயல்பான ஒரு விஷயம். நம்மளுக்கு அர்த்தமே தெரியாது. ஆனா அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். சும்மா 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 கெட்ட வார்த்தை முதற்கொண்டு எல்லாமே. அவன் என்ன கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு அர்த்தமே தெரியாது. ஆனா கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு இருப்பான். அவன் லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில எவனையாச்சும் திட்டுறதுக்கு அதை பயன்படுத்திட்டே இருப்பான். அது மாதிரிதான் இந்த ஜார்கன்ஸும் தத்துவமும். என்ன தத்துவம்னா என்னன்னு தெரியாது. ஆனா இது தத்துவம்னு சொல்லிட்டு இது ஒரு தத்துவமா இருக்கு, அது ஒரு தத்துவமா இருக்கு. இது ரெண்டு தத்துவமும் ஒரு ஒரு மீட்டிங்ல எல்லாம் உலக தத்துவம்னா லோக்கல் தத்துவம்னா ரெண்டு கனெக்ட் ஆகுதான். என்னடா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு கடமை இருக்கு, நம்மளுக்கு ஒரு தார்மீகமான கடமை இருக்கு. நம்ம எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கலா நம்ம குரூப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஸ்டேட் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்குது. அது ஓட்டு போடுற உரிமை. நம்மளோட பொலிட்டிக்கல் பிரச்சனை, நம்மளோட இயல்பான மக்கள் நலம் சார்ந்த நம்மளோட அன்றாட பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு நகர்த்ததுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அணிதிரண்டா அது மட்டுமே தீர்வாகாது. அது தீர்வாகுமா? தீர்வை நோக்கி நகருமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு 5 வருஷம் கேப் கழிச்சிட்டு நீ கிரிக்கெட் நீ உனக்கு ஃபுட்பால் வந்துருமா? தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். அது மாதிரி அரசியல் வந்து டெய்லி பிராக்டிஸ். ஓகேங்களா? டெய்லி நீ பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் உனக்கான சிங்கே கிடைக்கும், மக்களுக்கான சிங்க் கிடைக்கும். அப்ப மக்களுக்கான சிங்க் கிடைச்சாதான் மக்களுக்கு சார்புடைய ஒரு அரசை நம்ம கட்டமைக்க முடியும்.
மக்கள் சார்புடைய அரசு கிடைச்சாதான் உன் ஏரியால ஒரு ஆவின் பால் வாங்கறதுக்கு ஓகே 22,000 பாலை 22,000 பால் வாங்கறதுக்கு ஒரு ஆவின் பூத் தேவைப்படுது. அந்த பிரச்சனையை நம்ம ஆவின் பூத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அது மாதிரி நிறைய நம்மளோட அன்றாட பிரச்சனைகளை அன்றாட பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு நகர்த்துக்கிறதுக்கு நம்ம அரசியலா இயங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது டெய்லியுமே இயங்கணும், மக்களுக்குள்ள இயங்கணும், மக்கள் சார்ந்து இயங்கணும், மக்களை அணிவகுத்து இயங்கணும். அது எல்லாமே அமைப்புக்குள்ள செய்யணும். இததான் நான் பாக்குறேன். திருமாவளவன் கூட அமைப்பாய் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுவார். தத்துவம் என்றால் உலகளாவிய தத்துவம் மட்டும்தான், அது மார்க்சியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இவங்க நிறைய பேர் நான் இந்த பெரியாரிய தத்துவமா இருக்கு, அம்பேத்கரிய தத்துவமா இருக்கு அப்படின்னு சில பேர்லாம் சொல்றாங்க. அது மாதிரிலாம் அவங்களே ஒத்துக்கலையா? அவங்களே அதை சொல்லல. நம்ம அதை ஏன் பேசுறோம்? அதுக்காக அவங்களோட ஒர்க்கை நம்ம டிஸ்ஆனர் பண்றது கிடையாது, அவங்கள கேன்சல் பண்றது கிடையாது. அவங்க இந்த வரலாற்றுல தனி மனிதரா சில பாத்திரங்கள் செஞ்சிருக்காங்க. அந்த பாத்திரத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். அதே மாதிரி அவங்க அமைப்பு கட்டியிருக்காங்க, அவங்க அரசியலா இயங்கி இருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான நெருக்கடியை சந்திச்சிருக்காங்க, அவங்க ஏன் ஒரு சார்பு நவுந்திருக்காங்க, அவங்களோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிக்காம நம்மளோட பிரச்சனைய நம்ம பேசவே முடியாது. எல்லாத்துக்கும் நீ எடுத்துன்னு பழைய வரலாற்றோட சுவடுகளை எச்சிக்கிட்டு பொருத்தி பார்த்துக்கிட்டு இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு முன்மொழிவோட நகர்ந்துட்டாவே உன்னோட பிரச்சனையை நீ சால்வ் பண்ண முடியாது. அந்த பிரச்சனை எப்படி இருக்கு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை வேலை செய்யணும். இதுதான் என் இறுதி கட்ட கருத்து. அமுரபி அதுக்குள்ளார இறுதி கட்ட கருத்துக்கு போயிட்டீங்களா? சரி, ஓகே. எனக்கு இன்னும் 2 கருத்து இருக்கு. ஒரு கருத்து அதாவது ஏதாவது ஒரு இடதுசாரிகள் இந்த வர்க்கத்துல இருந்து தான் வந்திருக்கணும், அந்த வர்க்கத்துல இருந்து தான் வந்திருக்கணும், அவன் ஒரு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு பஸ்ல தான் போகணும், அவன் கார்ல போயிடக்கூடாது, அவன் மாடி வீடு கட்டிடக்கூடாது, அவன் ஒரு கார்பரேட் கம்பெனியில வேலை பார்த்துடக்கூடாது, அவன் சொந்தமா ஒரு தொழில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு, மற்ற மேலை நாடுகள்லாம் இருக்காதுன்னு வைங்க. நம்ம ஊர்ல அப்படிதான் பாக்குறானுங்க. ஆனா அதை உடைச்சு ஒருத்தன் ஒரு வர்க்க அரசியல் பேசுறதுக்கு அவன் எங்கிருந்து வேணாலும் வருவான், எந்த சாதியில இருந்து வேணாலும் வருவான், அவன் அதான் அவன் எந்த நிலையில இருந்து கூட அவன் வரலாம் அப்படிங்கறத இந்த படத்துல ஒரு ஹிண்டா காமிச்சிருக்காரு. அது என்னன்னா அந்த நம்ம ஹீரோயின் பேர் என்னையா மறந்து போச்சு, ஹீரோயின் பேர் மகாலட்சுமி என்ற மஞ்சு வாரியார். மஞ்சு வாரியார், கரெக்ட். மஞ்சு வாரியாருடைய கேரக்டரை காமிச்சிருக்காங்க. அவங்க அங்க ஒரு பெரிய கரும்பு ஆலை முதலாளியுடைய பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வர்க்க சார்பு அப்படிங்கிறது பாட்டாளி வர்க்கத்தோட தான் இருக்கும். அவங்க ஒரு பாட்டாளி, ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பாலிடிக்ஸ் தான் பேசுவாங்க. அதுதான் இயற்கை, அதுதான் இயல்பு. அது எப்படி நடக்கும், அது எப்படி ஒரு ஆலை முதலாளியோட பொண்ணு அது எப்படி பேசலாம் அப்படிங்கறதுலாம் ஒரு அபத்தமான கொஸ்டின். ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னு வைங்க, அப்பாவுக்கும் பையனுக்குமே ஏகப்பட்ட இது இருக்கும், பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்பா ஒரு கட்சியில இருப்பாரு, பையன் ஒரு கட்சியில இருப்பாரு, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம 3 பேருமே யோசிச்சு பார்த்தோம்னாலே ஆளுக்கு வேற வேற ஒரு சித்தாந்தத்தை தான் தேர்ந்தெடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்டுல அப்படித்தான் இருக்கு, தூசி வீட்லயும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஸோ இது இயல்பு தான். நம்ம எல்லாரும் நம்ம நம்ம என்ன குலத்தொழில் தான் பண்ணணுங்கிற மாதிரி குளமா ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்க எல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியா சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஊர்ல இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் புத்தகங்களை படிக்கிறோம். அப்ப நம்மளுடைய வர்க்க சார்பு எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த வர்க்கத்துல இருந்து வேணாலும் வரலாம், எந்த சாதியில இருந்தும் வரலாம். அங்க காமிக்கிற கே அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்கல்ல, அவங்க என்னன்னா அவரு பி சீனிவாசராவ் ஒரு பிறப்பால் ஒரு உயர் சாதி உயர் வகுப்புல இருந்தா பிறந்திருக்காரு. ஆனால் என்னன்னா அவரும் இங்க மக்களுக்காக போராடி அடிகள் பட்டு மிதிகள் பட்டு இவங்களுக்காக தான், இவங்க மக்களோட மக்களாக தான் வாழ்ந்தவர். ஸோ அதனால இந்த சாதியிலிருந்து வந்தவன் தான் இந்த வேலையை பார்ப்பான், அவன் பார்ப்பன கம்யூனிஸ்ட்டு, பார்ப்பான் இந்த வேலை பார்க்க மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற இந்த சங்கிகளுக்கும் ஊப்பிகளுக்கும் மண்டையிலேயே ஒரு வெற்றிமாறன் இந்த படத்துல ஒரு கொட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் பாக்குறேன். உங்களுக்கு அடுத்த கட்ட கருத்து இருந்தா சொல்லுங்க, நான் என்னோட கடைசி கருத்தை இதுக்கப்புறம் வச்சிடறேன். எனக்கு ஒரு விஷயம், அது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன டிஸ்கஷனா பண்ணலாம். இது இப்பயே அரசு எப்படி செயல்படும், அரசு மிஷினரினா என்ன அப்படின்னு சொல்றதை பத்தி இதோட ஒரு சிறந்த படம் எடுத்திருக்காங்களா? ஏன்னா ராஜீவ் மேனன் கேரக்டர் அவன் பில்ட் பண்ண விதமும், கௌதம் மாஸ்டர் கேரக்டர் பில்ட் பண்ண விதமும் அவ்வளவு செம்ம கேரக்டர். ராஜீவ் மேனன் கேரக்டர்
ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் சரி இந்த பார்ட்லயும் சரி இப்போ அரசு எப்படி இயங்கும், அரசோட சார்புன்னா மக்கள் அவன் ஒரு டைம் மக்கள் எப்படி ஏமாத்ததே தான் பேசினிருப்பான் பாருங்க. நீ ஒவ்வொரு சீன்லயும் ரீஇன்ட்ரேட் பண்ணே இருப்பான். மக்கள் வந்து இப்படி நரேட்டிவ் செட் பண்ணிடலாம், மக்களை இப்படி ஏமாத்திடலாம், மக்களுக்கு இந்த செய்தி கொடுத்தா போதும், இந்த செய்தி கொடுக்குவானா, பிரஸ்ஸுக்கு கால் பண்ணி இந்த பப்ளிஷிங் வந்து கட் பண்ண சொல்லு நீ சொல்லிட்டு சொல்லுவான். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து ஒருத்தன் கால் பண்ணி கேட்பான், ஏங்க உங்களால வியாபாரமே போச்சு, தமிழ்நேசன்ற ஒரு பத்திரிகை வந்து அந்த இது பப்ளிஷ் வந்து பெருமாள் வாத்தியாரோட அரச பப்ளிஷ் வந்து அந்த போலீஸ் பண்ண அட்ராசிட்டிஸ் பப்ளிஷ் வந்து இப்ப உங்களா போயிடுச்சுன்னு சொல்றான். இல்ல நான் இருங்க ரெக்டிஃபை பண்ண சொல்லி திருப்பி வரான். இப்போ அந்த பிரஸ் ஆளும் வர்க்கம் இது எல்லாமே வந்து ஒரு அழகா வந்து ஒரே சேனல்ல ஒர்க் பண்ணி மக்களை நீ இதுதான் பேசணும், இது தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுது இல்ல. இது சூப்பரா சொல்லியிருக்கான். உண்மையிலே அது வந்து உண்மையிலே வெற்றிமான பாராட்டியே ஆகணும். இதோட பர்ஃபெக்டா யாராவது சொல்லுவாங்களான்றது ஒரு கஷ்டம் தான் இதுக்கப்புறம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் திருப்பி இந்த படத்தை ரீவிசிட் பண்றதுக்கு இதுக்காகவே ஒரு ரீவிசிட் பண்ணுவேன் இந்த படத்தை. ஆமா. இது முதல் பார்ட்லயுமே வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க எல்லாம் வாத்தியார் வாத்தியாரு அப்படின்னு சொல்லி அவரை எழுதுறீங்க. அதுவே மக்கள் மனசுல வந்து ஒரு பெரிய விஷயமா போய் பதியுது. அவருக்கு வந்து ஒரு ஒரு ரெகக்னிஷன் குடுக்குற மாதிரி பத்திரிகையாளர்களே பண்றீங்க. அவர அப்படி எழுதாதீங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகைகள் செய்திகளையும் வந்து அதுல போல்டு பண்ணி ரத்தத்துல காமிப்பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லயே. அதாவது என்னன்னா, இவங்களால வந்து இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, காவல்துறை இறந்துட்டாங்க, அவங்க பெண்கள் பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறாங்க, அழுது புலம்புறாங்க, அந்த மாதிரியான செய்திகளாவே வந்து பத்திரிகைகள் போடுவாங்க. அதாவது பத்திரிகைகள் வந்து எப்பவுமே வந்து மக்களை வந்து ஒரு எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கறத வந்து திரும்ப திரும்ப அவங்க டிசைட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதை வந்து அந்த ரூலிங் கிளாஸ் எல்லாம் எப்படி உட்காந்து பிளான் பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்கன்னா என்ன, இந்த ஒரு விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்துலயும் எப்படி பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து எப்படி பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வேற படங்கள்ல காமிச்சிருக்காங்களா அப்படின்னா, மையங்கார் எடுத்த உன்னை போல் ஒருவன் படமா, அதுல வந்து ரொம்ப மொக்கையா 2 மொக்க பீஸை வச்சு அந்த மாதிரி ஒரு காமிச்சிருப்பாரு. அது ரொம்ப கிரிஞ்சா ரொம்ப கேவலமா இருக்கும். இருந்தாலும் மையங்கார திருட்டணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் எடுத்துட்டு வரேன். அதை தாண்டி வேற எந்த படத்துலயும் வந்து ஒரு பியூரோக்ராட்ஸ் வந்து எப்படி பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு இந்த அளவுக்கு வேற எந்த படத்துலயும் காமிக்கல. இதுல சிறப்பா இருந்தது. வேற ஏதாவது படம் இருந்தா சொல்லுங்க. அந்த பயணம்னு ஒரு படம் இருந்தது தெரியுமா? ஹைஜாக் பண்ணிட்டு அதுல ஓரளவுக்கு லைட்டா காட்டியிருப்பாங்க. எல்லா ஹைஜாக் மூவிலையுமே வரும். ஆனாலும் ஒண்ணு, உன்னை போல் விரும்பினவங்க கூட அது பெட்டரா தான் இருந்தது. நான் அதை இங்க சொல்ல விரும்புறேன். அந்த கமல் சச்சா இரிட்டேட்டிங் சொல்லுவாங்க. உண்மையிலே வெறுப்பா எனக்கு அவசர வெறுப்பா யாரை பார்த்தா அந்த ஹீரோ பார்த்தா ரொம்ப வெறுப்பா தான். அவ்வளவு வந்து வன்மத்தை வந்து இந்த சமுதாயத்துல விதைச்சிட்டு போயிடறான். உண்மையிலே இவனும் போல இன்னும் எவ்வளவு வன்மத்தை விதைக்க போறான்னு தெரியல. இதுக்கப்புறமும் இந்த வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து பெண்களை சுட மாட்டார்கள், அப்புறம் வந்து ஆமா பாய்னாவே அதிகமா குழந்தை பெற்றுப்பாங்க. இவன் இந்த அள்ளி தெளிச்ச விஷயம் இருக்கு தெரியுமா அந்த கமல். அவன் தான் ப்ரொடக்ஷன் அமரன் படத்துக்கும். இந்த மாதிரி ஒரு திருட்டுக்கோட்டு வேலையை வந்து இவனை தவிர செஞ்சு அவனு பண்ண மாட்டான். போராடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்ற உங்களுக்கு ஏதாவது ஃபைனல் பாயிண்ட்ஸ் இருக்கா? நான் முடிச்சிட்டேன் சீரியஸாவே. இதுக்கு மேல அதை பேசணும் அவசியமே கிடையாது. எல்லாரும் ரியல் டைம்ல கனெக்ட் ஆகும். எனக்கு ஒரு ஃபைனல் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்த்ததுல வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தென்பட்டது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 70s 80s போராட்டங்களுடைய வரலாற்றை நீங்க இந்தியா முழுக்க எங்க வேணாலும் எடுத்து படிச்சீங்கன்னாலும் சரி, அங்க இருந்த பண்ணையார் ஒடுக்குமுறைக்கு எதிராக தலித் பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா நின்னது பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் தான், கம்யூனிஸ்டுகள் தான். நீங்க அது எந்த வரலாறு எடுத்து பார்த்தாலும் சரி, மோஸ்ட்லி அதுக்குன்னு நான் தட்டையா இவங்க மட்டும்தான் இருந்தாங்கன்னா சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா இடதுசாரிகள் தான். அது வந்து இந்த படத்தை பார்த்ததும் தான் அந்த சிந்தனாவாதம் வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிலைமை வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதிக்கு ஒரு கட்சின்னு வச்சுட்டாங்க. எந்த சாதிக்கு பிரச்சனைன்னு பார்க்குறாங்க. ஓகே, இந்த சாதியா இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு போய் நின்றுறாங்க. ஸோ அது வேற. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பாலிடிக்ஸாக தான் நடந்திருக்கு. அதாவது அவனுடைய பிரச்சனை எது சார்ந்ததோ அது சார்ந்த பிரச்சனையாக தான் வந்து அதை முன்னெடுத்துட்டு போறாங்க. அங்கே வந்து போராட்ட காலத்தில் போய் இடதுசாரிகள் நின்றுக்கிறாங்க. அது வந்து என்னன்னா 80ஸ்க்கு அப்புறமா 90ஸ்ல வந்து ரொம்பவே மாறுது. மாறி அதுல வந்து அந்த அவங்களுடைய இடத்த வந்து அம்பேத்கரி இயக்கங்கள் வந்து பிடிக்குது. அதாவது இவங்களை ரீப்ளேஸ் பண்றாங்க. அந்த ரீப்ளேஸ் பண்ற அம்பேத்கரி இயக்கங்களுக்கு
உடனே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பெருந்தலைவர்கள் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து மாநில அளவுல வந்து அந்தஸ்து கிடைக்குது. கட்சி அந்தஸ்து கிடைக்குது. நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ல இவ்வளவு இடைநிலை சாதிகளுடைய போட்டிகளுக்கு நடுவுல இவங்க கட்சி ஆரம்பிச்சு வர்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அவங்க ஆரம்பிச்சு வர்றாங்க. அவங்க ஆரம்பிச்சு வந்து அவங்க எம்எல்ஏ ஆகுறாங்க, எம்பி ஆகுறாங்க. நல்ல விஷயம் தான். நிச்சயமா அவங்களும் ஆகணும். தப்பு கிடையாது. ஆனா அவங்க எப்படி போலரைஸ் ஆகுறாங்கன்னா, சாதி ரீதியா போலரைஸ் ஆகுறாங்க. அதாவது ஒரு அடையாள அரசியலா தான் அவங்க வந்து போலரைஸ் ஆகுறாங்க. ஆகி அவங்க வந்து எனக்கு ஆட்சியில பங்குலாம் கேட்கறாங்க. எல்லாமே சரியானது தான். ஆனா என்னன்னா, இது வந்து ஒரு இந்த வாதமா கூட இருக்கலாம். அதாவது ஒரு என்ன வாதம்? ஐயா அது பேர் என்னய்யா சொல்லுவீங்க? ஐயா சொல்லுங்க. ஒரு என்ன திரும்புவாதமா? திருப்பி அ வருமா? அதாவது கற்பனாவாதமா? இல்லாத ஒண்ணு இருக்கிறதா கற்பனாவாதம் அந்த மாரி ஏதோ கற்பனைவாதம். சொல்லுவீங்களே? ஓகே. கற்பனைவாதம். ஆமா. இது ஒரு கற்பனாவாதமா கூட தெரியலாம். ஆனா என்னன்னா, நிஜத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. 90ஸ்க்கு அப்புறமா தான் இவங்களுடைய எழுச்சி இருக்கு. அது சதி எல்லாமே கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லுங்க. என்னங்க? சதி கோட்பாடுன்னு சொல்லுங்க. சதி கோட்பாடு. எக்ஸாக்ட்லி. அந்த வார்த்தை தான் மிஸ் ஆச்சு. இது வந்து ஒரு சதி கோட்பாடு மாரியும் தெரியலாம். ஆனா, இங்க இயல்பா அதுதான் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி வந்து ஆ இப்படி சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்றேன். பள்ளங்கட்சி, பறையங்கட்சின்னு அழைக்கப்பட்ட அதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு வந்து பார்ப்பன கட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. எப்படி இது திடீர்னு பள்ளங்கட்சி, பறையங்கட்சியா இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியானது 90களுக்கு பிறகு பார்ப்பன கட்சிங்கிற பேர் எங்கிருந்து வருது? அவங்கள யாரு ஆன்டகனைஸ் பண்றது? மக்கள்கிட்ட இருந்து அவங்கள வந்து இவங்கள வந்து ஒரு பார்ப்பனர்களாகவும், இவங்க வந்து ஒரு மேலாதிக்க கட்சியாகவும், இவங்களுக்கு வந்து சாதிய புரிதல் இல்லாதவர்களாகவும் யாரு கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அம்பேத்கர் இயக்கங்கள் தான் கட்டமைக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து தலித் படுகொலையில முன்னிலையில நின்னாங்க. இவங்க அந்த மாநிலத்துல இத்தனை லட்சம் பேத்த படுகொலை பண்ணாங்க. இந்த மாநிலத்துல இத்தனை பேத்த படுகொலை பண்ணாங்க. இவங்க இந்த தலித் பெண்ணை வந்து பாலியல் வல்லுறவு பண்ணாங்க அப்படின்னு தொடர்ச்சியா திட்டமிட்டு ரூலிங் கிளாஸோட ஆசையோட இவங்க வந்து திட்டமிட்டு இவங்க திரும்ப திரும்ப பரப்பிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 80ஸ் 90ஸ்க்கு அப்புறமா தான். இதை வந்து நான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறேன். இது வந்து ஒரு சதி கோட்பாடாவே தெரிஞ்சாலும் பரவாயில்ல. யாராவது வந்து விளக்கம் கொண்டு வாங்க. எப்படி இந்த மாற்றம் வந்து திடீர்னு 80ஸ் 90ஸ்க்கு அப்புறம் வந்துச்சு? ஏன் அதுக்கு முன்னாடி இல்ல? அதுக்கு முன்னாடி இருந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஃபேம் என்னாச்சு? கம்யூனிஸ்டுகள் தான் களத்துல இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் அவங்களுக்கு இந்த அவப்பெயர் வந்துட்டு இருக்கு? அப்படிங்கிறத யாராவது இருந்தா சொல்லுங்க. இத வந்து இந்த படத்திலேயே வந்து ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில வந்து காமிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, அதான் அந்த ஆ தமிழ் கேரக்டர் இருக்கு பாருங்க. டானாகாரன் தமிழ். அவருக்கு வந்து ஓஜி போஸ்ட் கிடைக்கும். அவரு வந்து அந்த ஓஜி போஸ்ட் எடுத்ததும் போயி ஒரு இடைநிலை சாதி ஓஜி ஏற்கனவே இருப்பாரு. அவர அரெஸ்ட் தான் பண்ணணும். ஆனா அவரு அங்க போய் சொல்லுவாரு. "நீ எனக்கு இப்ப எதிரி தான். நான் உன்னை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். ஆனா என்னன்னா, நம்ம பிரச்சனைய நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். நம்மளுடைய முதன்மையான எதிரி அங்க இருக்கான். நான் முதல்ல அவன புடிச்சிட்டு வந்து அப்புறமா உன்ன பார்க்கிறேன்" அப்படிங்கிறாரு. இது வந்து எதேர்ச்சியா வெற்றி வச்சாரா? இல்ல யோசிச்சு வச்சாரான்னு தெரியல. நான் இத எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ரூலிங் கிளாஸ் என்ன நடக்குதுன்னா, இடதுசாரிகளுடைய முதன்மையான எதிரியான இடதுசாரிகள அழித்தொழிக்கிறதுக்காக, இங்க இருக்கிற பண்ணையார்கள பண்ணையார்கள வந்து அதாவது இடைநிலை சாதிகள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி, தலித்துகளுக்கான அதாவது அம்பேத்கர்களுக்கான அங்கீகாரத்த குடுக்குறாங்க. அந்த அம்பேத்கரிய கட்சிகளும் தங்களுடைய அங்கீகாரத்துக்காக, தங்களுடைய அடையாள அரசியல வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இடதுசாரிகள வந்து ஆன்டகனைஸ் பண்ணி, அவங்கள அழித்தொழிக்கிற வேலையில ஈடுபடுறாங்க. அப்படிங்கிற மாரி தான் அந்த படத்துடைய கிளைமாக்ஸ பார்த்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த மாரியான ஒரு தோற்றத்த தான் அது ஏற்படுத்துச்சு. அலோவிங் இது தப்பு. அதாவது தலித் மக்கள் அலோவிங் இன் பியூரோக்ராட்ஸ். ஓகேங்களா? அலோவிங் இன் பியூரோக்ராட்ஸ்ன்னு சொல்ற மொமெண்ட் வந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி வார்ம் வெல்கமிங்கோட ஒரு ஒரு திட்டத்த வந்து போட்டு இந்தியன் ஸ்டேட்டே பண்ணுது. அதனால தான் வந்து ஆன்டிகனிஸ்ட் எப்படி சொல்றது? அவங்க வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முரண் அப்படின்னு சொல்றது தான் வரலாறு. அத மறைக்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு மீதான அவதூறுகள், வழக்கம் போல சங்கிகளோட நரேஷன எடுத்து வந்து பேசுறது தான் இந்திய வரலாற்றின் ஒரு எப்படி சொல்றது? காவி படைந்த ஒரு ரத்த சரித்திரமா அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. நீங்க எல்லாம் கடைசி அல்டிமேட்லி கட்ட நீங்க கருத்து ஒண்ணே ஒண்ணு. ஒரு கருத்து கூட இல்ல. படத்து வெளியில இருந்து ஒரு விஷயம். ஒரு வாட்டர் பாக்கெட் கூட நினைச்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது வந்து, இந்த படத்துல வந்து அந்த தீண்டாமை ஒழிப்பு பத்திலாம் நிறைய காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. சாணிப்பால், சவுக்கடி, அவன் வந்து ஊர் தெருவுக்குள்ள என்ட்ரி ஆகுறது. இது எல்லாமே வந்து கம்யூனிஸ்டுகள் தான் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமா தீண்டாமையோட மிக முக்கியமா சொல்லப்பட்ட சாணிப்பால், சவுக்கடின்ற ஒரு தீண்டாமையை வந்து ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து இதுக்கப்புறம் வந்து வரவே வராது தமிழ்நாட்டுல, இந்தியாவிலும்.
அது ஒட்டுமொத்தம் ஒழிச்சதுக்கான ஒரே ஒரு இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் சாரும். நம்ம எல்லாருமே ஆன்டி காஸ்ட் பேசுற நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, முற்போக்குவாதிகள் நிறைய பேர் இருக்கிறோம். நீங்க வந்து அனைவரும் வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 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 இது இருக்கு. தமிழ்நாடு அன்டச்சபிலிட்டி எராடிகேஷன் ஃப்ரண்ட் இல்லை தலித் சோனாமச் ஆல் இண்டியா லெவல்ல தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. சிபிஎம்மோட ஒரு விங் மாதிரி தான். அவங்க வந்து தீண்டாமை வந்து எப்படியாப்பட்ட தீண்டாமைகள் எங்கெங்க இருக்கு, எப்படியாப்பட்ட தீண்டாமைகள்ல வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதை பத்தியான ஒரு ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணி வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வழக்கம் போல அது கிடப்பில் போட்டிருக்கு, பெருசாக ஆக்ஷனும் எடுக்கல. அது மாதிரி ஒரு தொடர்ந்து பல விஷயங்கள் எடுத்துட்டு கிட்டத்தட்ட விருதுநகர் மாவட்டத்துல மட்டுமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 172 விதமான தீண்டாமைகள் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதை வந்து பல விஷயங்களை போராடி வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு புக்கு போட்டிருக்காங்க, சாதி வர்க்கம் விடுதலைன்னு சொல்லிட்டு. அந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிக்கலாம். தொடர் பி சம்பத் எழுதியிருக்காரு. அவர் தீண்டாமை ஒழிப்பு தொழிலரோட ஃபர்ஸ்ட் தலைவர் அவர் தான் இருந்தார். அவங்க தான் அந்த அருந்ததியர்களுக்கான 3% உள் ஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததுல வந்து முக்கியமான பங்கு ஆற்றினவங்க. சரி, கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ அவர்தான் பண்ணுங்க. சர்வே பண்றாரு, மேனுவலா சர்வே ஆமா பண்ணி அவர்தான் ஆமா அரசுகளை வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு. அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்ததுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு மேனுவல் சர்வே. ஆமா இப்போ இந்த அரசு வந்து சர்வேவே பண்ணா பிரச்சனை வரும்னு சொல்லுது. ஓகேங்களா, ஊப்பிகளும் ம் அதேதான், சர்வே பண்ணா அது ப்ராப்ளம் ப்ரோ சார் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் நேரடியா கரெக்ட் களத்துல போயிட்டு 2 இடத்துல சர்வே பண்ணி அரசுக்கு நெருக்கடி கொடுத்தவர் கம்யூனிஸ்டுகள் தான். ஓகேங்களா, அது ஓகே. சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து இந்த படத்தை இந்த டிஸ்கஷனை வந்து முடிக்கும் போது நான் கிரிஞ்சி மாமா டைலாக்ல முடிக்கிறேன். வெற்றிமாறன் ஒரு தகவல் சொல்லிக்கிறாங்க, இந்த பாட்காஸ்ட்ல ஒரு தகவல் சொல்லிக்கிறோம். ரெண்டுத்தையும் கலந்து யோசிச்சு நீங்க ஒரு தகவல் இது பண்ணி கிரகிச்சிட்டு நீங்க சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லை ஏதோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நாங்கள் எல்லாத்தையும் அவைலபிளா இருக்கும், அங்க வந்து உங்க கமெண்ட்ஸ் வந்து தெரியுங்க. நன்றி. அதே மாதிரி இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடுங்க, அதையும் சொல்லி. கடைசியா அவர் வந்து முடிச்சார்ல, இந்த ஒரு படத்தை திமுக, அதிமுக, அப்புறம் வந்து ஆளும் வர்க்கம், அப்புறம் வந்து பெரியாரிஸ்ட், அம்பேத்கர் பெட்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமும் கொண்டாடுறதுக்கான தேவை எங்கிருந்து உருவாகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, எந்த ஒரு விமர்சனம் இன்றியும் நான் அதை கொண்டாட போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, see you already antagonist with the Marxist. அவ்வளவுதான். மார்க்சியம் கூட நீங்க ரொம்ப ஆன்டகனைஸா போயிட்டு இருக்கீங்க. கிளாஸ் பாலிடிக்ஸ் தெரியாம ஒரு விஷயத்த ஏன்னா இந்த பணம் கிளாஸ் பாலிடிக்ஸ்ல இருக்கு. அதனால இதை பத்தி தெரிஞ்சீங்கன்னா நீங்க கிளாஸ் பாலிடிக்ஸ் தெரியாம இந்த படத்தை நான் அணுக போறேன்னு சொல்றது வந்து கண்ணை மூடிக்கிட்டு அந்த யானையை தொட்டு பாக்குற மாதிரி தான். ஓகே, இது தும்பிகை பாம்பு மாதிரி இருக்கு, இந்த வால் வந்து குச்சி குச்சியா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த படத்தை பத்தி இன்னும் டீட்டெயிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்செப்ஷனுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும், புரிஞ்சுக்கணும்னா கிளாஸ் பாலிட்டிக்கும் தேவை. அது இல்லாம இந்த படத்தை நீங்க நார்மலா பாத்தீங்கன்னாவே ஒரு ஒரு உணர்வோட வரும். அந்த உணர்வுக்கு நீங்க ஆளாக்கி நீங்க எம்பத்தைஸ் பண்ணி நீங்க கிளம்பலாம். அதுவும் தப்பு கிடையாது தான் நான் சொல்றேன். ஏன்னா இது மட்டுமே அரசியல் நிகழ்வு கிடையாது. ஒரு படம் வர்றதுனால அப்படியே ஒரு ஒரு சித்தாந்தம் வளர்ந்துச்சு, ஒரு படம் தான் வந்து சித்தாந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகுது, எல்லா அவ்வளவு சித்தாந்தத்தோட அடி நாளம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகுது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவனுக்கு ஒரு சின்னதா ஒரு மகிழ்ச்சி உணர்த்தும் ஒரு சிரிப்பூட்டும் உணவு தான் கிடைக்கும். அதுக்கடுத்து அவன் வரானா வரலன்னு சொல்லிட்டு அவனோட சோசியல் கண்டிஷன் பேசுவான். நான் அதுதான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதாங்க, நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்டை வந்து நாங்க கூடிய சீக்கிரம் யூடியூப்ல வந்துடும். ஒரு வீடியோ, அது இல்லாம ஸ்பாட்டிஃபைல சீக்கிரமா வர்றதுக்கான வேலைகளை நான் செய்வேன். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர்ல ஏதாவது சொல்ல போறியா எப்படி? எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஓகே. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். அடுத்த வருஷம் எப்போ போடுவோம்னு தெரியல பாட்காஸ்ட். தீபாவளிக்கு வருதா, நியூ இயர்க்கு வருதான்னு தெரியல. ஏன் பாட்காஸ்ட்லாம் வேற இதுதான். ஸ்ட்ரீமுக்கே போயிடலாம் டைரக்டா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமா, ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். பொங்கலுக்குள்ள ஒரு பாட்காஸ்ட் போட்டுலாங்க, கவலைப்படாதீங்க.